சார்பாக தேனி மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறையின் கம்பம் பாரதி கவிதை மையமும் இணைந்து நடத்துகின்ற இந்த திருக்குறள் தொடர் பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய என் அருமைமிகு அறிவார்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற என்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய, குறிப்பாக அந்த வள்ளுவன் ஒரு வரி சொல்லுவார், அதை எத்தனையோ மேடைகளில் எத்தனையோ பேர் சொல்லி இருக்கிறார்கள். எதற்காக சொன்னார்கள் என்று கூட தெரியவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் சொல்லுவது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொன்னான். இது பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம், பலரும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அந்த இவன் யார் என்ற கேள்விக்கு இன்னும் ஒரு சரியான பதில் இல்லை. நான் யோசித்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக அதுக்கு சரியான ஒரு உதாரணம் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய அண்ணன், மரியாதைக்குரிய அண்ணன் கவிஞர் பாரதன் அவர்கள் தான். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் என்னை போன்ற கல்லூரிகளிலோ பள்ளியிலோ படித்தவர்கள் பெரிய அளவில். எனக்கு தெரிந்து 1988 என்னோட அவரோடு எனக்கு பழக்கம். இன்னும் சொல்லப்போனால் அவர் விட்டு சென்ற ஒரு இடத்தில் நான் உப்புக்கு சப்பானியாக பட்டிமன்ற ஏறியவன். அவர் பேச வேண்டிய இடத்தில் நான் பேசினேன். ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் அவர் பேச வேண்டிய ஒரு நிகழ்ச்சியில் அன்றைக்கு அவர் கட்சியில் தீவிரமாக இருந்த காரணத்தினால் அங்கு ஒரு அரசியல் அந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்த காரணத்தினால் அன்றைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போய்விட்ட காரணத்தினால் நான் அந்த நிகழ்ச்சியில் பேசினேன். அதுதான் எனக்கு பட்டிமன்றத்தில் முதலில் பேசுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அன்று முதலே தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்றிலிருந்து நான் அவரை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்திய சுதந்திர வரலாற்றை பற்றி பேசுவதற்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, ஏன் இந்தியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை இருக்கிறது என்று சொன்னால் அது எங்களுடைய அண்ணன் பாரத தவிர இல்லை. அது நிச்சயமாக அவர் தன்னை அதாவது சிலர் சொல்வார்கள், அப்துல் ரஹ்மான் சொல்வார், உனக்கு வைத்த பெயர் என்னவோ, ஆனால் உன்னை நீ பிரசவித்துக் கொள்ள வேண்டும், அதன் மூலமாக உனக்கு ஒரு பெயர் கிடைக்க வேண்டும். இப்போ நம்ம பலரை பார்த்துருக்கிறோம். எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆளுமைகளுக்கெல்லாம் என்னென்னமோ பெயர் இருந்தது. அண்ணாவுடைய பெயர் அது அல்ல, கலைஞருடைய பெயர் அது அல்ல, இல்லையா? புரட்சி தலைவர் என்று சொன்னால் தெரியல இருக்கும். அதுபோல அண்ணன் தன்னையை தானே பிரசவித்துக் கொண்டவர், தன்னைத்தானே உருவாக்கி கொண்டவர். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவரா படித்து, அவரா எழுதி, அவரா இன்னைக்கு கிட்டத்தட்ட விருது பெற்ற நூல்கள் மட்டும் கிட்டத்தட்ட 6 புத்தகங்கள் என்னமோ என்று நினைக்கிறேன். சரியாக எனக்கு சொல்ல தெரியவில்லை. எழுதிய விருது பெற்ற புத்தகங்கள் 6 புத்தகங்கள், 12 புத்தகங்கள் விருது பெற்ற. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், மிகச்சிறந்த பேச்சாளர். இன்னும் சொல்ல போனால் இலக்கியத்திலும் சரி, வரலாற்றிலும் சரி, ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக இருக்கக்கூடிய எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன். அதே போல இந்த பகுதியில் அந்த இலக்கிய பயிர் எப்பொழுதும் தலைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது வளர்ந்து எல்லோருக்கும் ஒரு விருட்சமாக வளர்வதற்குண்டான நீர் பாய்ச்சி கொண்டே இருப்பவர் யார் என்று சொன்னால் என் அண்ணன். என்னை தொடர்ந்து பலரை உருவாக்கி இருக்கிறார். பலரை எனக்கு தோன்றா துறையாக இருந்து என்னை உருவாக்கிறார். என்னை வராமல் இருந்து நான் இந்த மேடையில் ஏறினேன். அதன் பிறகு இந்த பகுதியிலே எத்தனையோ பேரை உருவாக்கி இருக்கிறார். அத்தகைய பெருமையும் அவரை சேரும். மிகச்சிறந்த நண்பர், நல்ல நண்பரும் கூட, உதவி செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர். இதுக்கு மேலே சொல்கிறது நல்லா இருக்காது. அது அவரை வச்சுக்கிட்டு பேசுறது ரொம்ப அற்புதமான மனிதர். அதே போல் என்னை அறிமுகப்படுத்தி பேசிய எங்கள் அண்ணன் சங்கரன் அண்ணன் 1990களில் 91, 90 அந்த டயத்தில் 89 இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 89ல் அண்ணன் சின்னப்பா நடுவரை வச்சு ஜான் மோசஸ் சொல்லி ஜனதா கட்சியில் ஒருத்தர் தலைவராக இருந்தார்.
அவருடைய தலைமையில் ஒரு நிகழ்ச்சி. அன்றைக்கு தான் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் சங்கரலிங்கம் அவர்களை சந்தித்தேன். அன்னைக்கு ஆடின ஆட்டம் இன்னைக்கு வரைக்கும் நிற்கல. அதே ஆட்டம் தான். அது மட்டுமில்ல, அதன் பிறகு அவர் சரி, இலக்கிய மேடைகளானாலும் சரி, பாட்டு அரங்குகளாக இருந்தாலும் சரி, அவருடைய பரிணாமம் என்பது பல்வேறு விதமான பரிமாணங்கள். இன்றைக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க. இடையில ஒருத்தர் உடம்பு முடியலன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அன்னைக்கு சொன்னார், சொல்லிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு நான் சந்திச்சது எதிர்பார்க்கல நான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி. சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகான ஒரு அவை. நம்ம ஐயா கூட வந்தார். இப்போ எங்கள் ரயில் ஐயா ரொம்ப மிகச்சிறந்த ஆய்வாளர், மிகச்சிறந்த சிந்தனையாளர். இப்போ வந்தார், எங்கிட்ட போயிட்டு தெரியுமா அது அங்கே டீ சாப்பிட்டுட்டு சாப்பிட்டோம். காலையிலே பார்த்து சொன்னார், சொல்லி திருக்குறளை கேட்கணும் வரணும்னாரு. ரொம்ப ஏன்னா ஒரு நல்ல ஒரு அவையாக இருக்குது. ஏற்கனவே இங்கே ஒரு தடவை ஒரு நிகழ்ச்சியில் பேசினேன். அன்றைக்கே எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அறிவார்ந்த அவையில் பேசுவது என்பது மனதுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்குது. படித்த விஷயங்களை சொல்வதற்காக இந்த பாரதி கவிதை மையம் என்ற காரணத்தினாலே பாரதி சொன்னான் சந்து. அது சரியான ஒரு வார்த்தை. அதை விட்டால் வேற வழி இல்லை. உலக பொதுமறை என்று சொல்வதை காட்டிலும் உலகம் பொதுமுறை என்றுதான் சொல்ல வேண்டும். மறை என்றால் மறைக்கப்பட்ட செய்தி. இது பப்ளிக்காக இருக்கு. திருக்குறள் அப்படி வந்து எதுவும் ஒளிவு மறைவுலாம் இல்லை, எல்லாம் ஓப்பனாக பேசுகிறார். அதனால் அது மறை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், நெல்லைக்கண்ணன் போன்ற மிகச்சிறந்த பேரறிஞர்கள் சொல்வார்கள். ஒரு விஷயம் சொன்னார். அதாவது யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வலுவனை போல் இளங்கோவை போல் யாங்களும் பிறந்தது பூமியில் யாங்களும் பிறந்ததில்லை, உண்மை ஒரு புகழ்ச்சி இல்லைன்னு சொல்லிவிட்டாரே, எதுக்கு வள்ளுவனை கொண்டு போய் ரெண்டு பேருக்கு நடுவில் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்பொழுது அதுக்கு நெல்லைக்கண்ணன் பதில் சொன்னார், ரெண்டு ரெண்டு தெராசு தட்டு மாதிரி இவங்க ரெண்டு பேரும், கம்பனும் சிலப்பதிகாரமும் கம்பராமாயணமும் ரெண்டு தெராசு தட்டு, அதுக்கு தீர்ப்பு சொல்லணும்ல, அதுக்கான அளவுகோல் தான் அந்த நீதி முள்ளு இருக்குல்ல, அந்த முள்ளு தாண்டா அவர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி ஒரு உலகத்துக்கு ஒரு அரசு சொன்னவன் 1330 குறள். அப்படிதான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இன்னைக்கு மாணவர்கள்ட்ட அப்படிலாம் கேட்க முடியல. நம்ம ஒரு குறளில் எத்தனை மொத்தம் திருக்குறள் வகுப்பில் போய் கேட்டோம்னா திருக்குறள் எத்தனை போனால் எந்திரிச்சு தைரியமாக சத்தம் போன்னு சொல்கிறேன். 1444 1444. எனக்கு அது சொன்ன சத்தத்தை கேட்டு எனக்கு பயமாயிட்டு ஒருவேளை இருக்குமோ, இந்த மாதிரி தப்பா 1330 படிச்சுட்டோமோ சொல்லி. அப்படி என்னடா 1440 சார், 2000 வருஷமா தமிழ் 1330 என்னடா 2000 வருஷமா தமிழ் அப்படியே இருக்கணும், வளரவே கூடாது. 1330 திருக்குறள் எழுதி போனால் அப்படியே இருக்கணுமா? வளர்ந்துருக்கு சார். இன்னைக்கு 1444. அப்படி என்னடா 1440? உங்களுக்கு எது சார் வேணும்? அரசு பாடல வேணுமா, பொறுப்பாடல வேணுமா, காமத்து பாடல வேணுமா? காமத்து பாடல சொல்கிறேன் தானே சார், காமத்து பாடல. ஐத்தை மகள் இருக்க அடுத்தவளை நோக்கல் கடியிருப்ப காய்க வந்துட்டு 7 சீரோட சரியா இருந்துச்சு. நல்லா இருக்கடா, சரியா போதும்டா போகிறேன். இல்லை இல்லை, அதெல்லாம் முடியாது. நீங்கள் மட்டும் எத்தனை திருக்குறள் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். நான் சொல்கிறதுக்கு சரி சொல்கிறேன். பொறுப்பாளர் சொல்கிறேன், எந்நோய் கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, எய்ட்ஸ் நோய் கொண்டவதற்கு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வரைக்கும் தெரிஞ்ச அனுப்பலாம் போடுங்கடா, பிரமாதமாக இருக்கா. சரிடா போதும்டா போடா. அதை எப்படி நீங்கள் போய் சொல்லும்போது நான் சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்ல, அடுத்த பாடல சொல்லணும்ல. சரி அடுத்த பாடல சொல்கிறேன். அதுக்குன்ற அறுவையெல்லாம் மறுவை அல்ல, ஐயா அறுவையே அறுவை தான். கிளாஸே கேட்டு சிரிச்சு சந்தோஷமாடா சொல்ல வேண்டிய சிகிச்சையில் உட்கார்றேன். ஆனால் அந்த வடிவத்தை உருவாக்கிட்டான் பாருங்க. இது கூட பரவாயில்லை. சில பேர் ஒருத்தர் சொன்னேன், திருவள்ளுவர் எங்காளுங்கன்ட்டேன். திருவள்ளுவர் எங்காளுங்களா இல்லை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்ல வள்ளுவர் எப்படி உங்காங்க அவரை சார் அவரே எழுதி கேட்டு போட்டுக்காரு சார். அப்படி என்ன எழுதி போட்டுக்காரு? நான் ராயப்பட்டி சார், எங்கள் ஊரில் எல்லாருக்குமே தெரியும் சார். என்ன அறிவுடையார் எல்லாம் உடையார், அவர் உடையார் சார். என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. 5000 ஆண்டுகால ஒரு சரித்திரம் இல்லை. படிச்சு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு
இருக்க ஒரு விஷயம் இருக்குது. ஏன் தெரியுமா? வள்ளுவை பிறப்போக்கும் எல்லாம் இருக்குன்னு சொன்னா அவையார் சொன்னா சாதி இரண்டுடைய வேலை சாட்சியங்கள் நீதி விடுவான் நெறிமுறையில் மேதனி 2 பட்டாக்கள் உள்ளவர்னு சொல்லிவிட்டா. சரி, இவங்க எல்லாம் சொன்னாங்க கேட்கலான்னு சொல்லிட்டு நம்மளால் பாரதியார் சொன்னார், சாதிகளில் வேடி பாப்பா தாட்சி சொல்லல் பாவம் உயர்ச்சி சொல்லல் பாவம்ன்றாரு. அதையும் கேட்க மாட்டேன். பாரதியாசம் வந்தார். பாரதியாசம் வந்து அவர் சொன்னாரு, இருட்டறையில் உலகரா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே. அவர் பேரிலே செண்புந்த முதலியார் பேரவை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்க. பாரதிதாசன் செண்புந்த முதலியார் பேரவை நான் போய் பேசிட்டு வந்ததில்லை. வேற என்ன செய்ய? அங்கேயும் சொல்றேன், இதை சொல்றேன். பாரதிதாசன் இப்படி சொன்னாரே கையட்டாங்க. சரி சரியான உண்டாண்ட வந்து மாற்றிக்க வந்து சேர்ந்தேன். அப்படி இருக்கு, மாறாத ஒரு விஷயம். 5000 ஆண்டு கால சரித்திரத்தில் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு வளர்ந்துக்கிட்டே ஒரு விஷயம். அதை ஒண்ணுதான். எல்லாரும் ஒரு காலத்தில் ஏசினாவது அழைக்கிறான்னு விடுவாங்க. இப்போ எல்லா பேரும் அழைக்கிறேன். வாருங்கள், ஆண்ட பரம்பரை கூப்பிடுகிறது. எல்லாம் ஆண்ட பரம்பரை. கடைசியில் எங்களை தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதியாக அறிவிக்க வேண்டும். ஏன்னா அரசு சலுகை வேண்டும். ஆனால் ஒரு ஆண்ட பரம்பரை இருக்கட்டும், நம்ம செய்கிறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த பூமி வந்து நமக்கு இந்தியா என்கிற ஒரு ஆன்மீக பூமி. இந்த ஆன்மீக பூமியில் வேணும். அதே சமயத்தில் நமக்கு அறிவு ரொம்ப முக்கியம். அறிவு அற்றம் காக்கும் கருவின்றார் வள்ளுவர். ஒரு பாட்டில் எனக்கு அந்த எப்பொருள் யார் வைத்தியப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னாரா? எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுன்னு சொல்லியிருக்கோம். எதுக்கிட்ட யார் வாய் கேட்பினும் சொன்னாரு? இந்த யார் அப்படி வச்சு பார்த்தா ஒன்று வாரியாரா இருக்கும், இல்லாட்டி இன்னொன்று பெரியாரா இருக்கும். 2 பேர், ஒரு வாரியார் இன்னொரு பெரியார். 2 பேரும் மிகப்பெரிய ஆளுமைகள். ஒரு பக்கம் பார்த்தோம்னா அவர் ஒரு தடவை வாரியார் சுவாமிகள் நாமக்கல் புதுக்கோட்டையில் நான் 90ல் படிச்சுட்டு இருக்கேன். அவர் 93ல் இறந்து 90ல் படிச்சுட்டு இருக்கேன். அங்கே கோயிலுக்கு வந்து பேச வந்தார். கூடத்தில் பேசிட்டு இருக்கும்போது கேட்குறார் ஒரு சின்ன பேரை பார்த்து, தம்பி நீ எத்தனாவது பையன்? அவன் எந்திரிச்சு நான் தான் கடைசி பையன் சாமி, அதை நீ சொல்லக்கூடாது, அது உங்கள் அப்பா அம்மா சொல்லணும். ரொம்ப இயல்பாக அடிக்கக்கூடியவர். ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்காரு, உடம்பு பூரா பட்டை. இந்த நம்ம அண்ணன் உட்காந்துருக்காரு, பெரியவரை உட்காந்துருக்காரு, பட்டையை போட்டு அந்த மாதிரி பட்டையை போட்டு உடம்பு பூரா பட்டையை போட்டு வராரு. கேட்டாமல் ஒருத்தர் வந்தேன். அவன் வந்து என்ன செஞ்சா, சாமி என்ன உடம்பு பூரா விளையாடிச்சிருக்கீங்க அப்படியா? கிண்டலா? இல்லை உடம்பு பூரா விளையாடிச்சிருக்கீங்க. அவர் சொன்னார், குடியிருக்க வீட்டு தட்டை விளையாடிப்பாங்க, குட்டிச்சவத்துக்கு எவ்வளோ விளையாடிக்க மாட்டாங்கன்னு. குடியிருக்க வீடுன்னு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெரிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலரைந்தும் காலாமணி விளக்கேன்னு சொன்னார்ல, அதை மனசில் வாங்கிட்டு சொன்னார். குடியிருக்க வீட்டுக்கு தானே சாமி உள்ளத்தில் குடியிருக்காண்டா, இது உடம்பு ஆலயம்டா, அதனால திண்ணீரை பூசிருக்கேன் அப்படி சொன்னே. குட்டிச்சோத்துக்குன்னு சொன்னா நீ குடிச்சு ஒரு வெள்ளையடிக்காம இருக்க. நான் உடம்பு ஆலயமா இருக்குடா, உள்ளம் கோயிலா இருக்கு, உள்ள கற்பகரை இருக்குடா, வெள்ளையடிச்சுட்டேன்னு சொன்னேன். எவ்வளோ பெரிய ஆளுமை. இந்த பக்கம் பெரியார் 3 பேர் போனாங்க. அவரு சொல்லிட்டு தான் கடவுள் சாதி இல்லை எவன் கேட்க மாட்டேங்கான். சாதி வந்து நீ மதத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இயங்குவது. இப்போ மதம் இல்லைடா, மதம் கடவுளால் உருவாக்கப்பட்டது, கடவுளே இல்லைடா. போனாங்க எல்லாரும் 3 பேர் சேர்ந்து போயிட்டாங்க. அது ஒரு இஸ்லாமிய பெரியவர், ஒரு கிறிஸ்தவ பெரியவர், ஒரு தெரிஞ்சதானே, அதெல்லாம் பேச வேண்டிய. அவர் போனார். உடனே இந்த போய் நின்றுனே, என் பொருட்டு நீங்கள் 3 பேர் சேர்ந்து வந்துருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். 3 பேர் சேர்ந்து வந்துட்டாங்கல்ல, நீங்கள் அதானே நீயா நானான்னு மல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டம் இல்லை. எல்லாத்தையும் என் பொருட்டு நீங்கள் 3 பேர் சேர்ந்து இருக்குன்னு. ஐயா அவங்க இந்த பாலின சமத்துவம் சரி, கல்வி, பெண்கள் கல்வி சரி, எல்லாம் சரிங்க, எல்லாம் சேர்த்தேன். ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப கொஞ்சம் சங்கடமாக இருக்குங்க. அப்படிங்களையா? நீங்கள் எந்த மாதிரியா? நான் கிறிஸ்தவ மாதிரியா? நீங்கள் அல்லாவை ஏற்றுக்கிறீங்களையா? அதெல்லாம் முடியாதுங்க. அவங்க பிதா சுதன் பரிசுத்த ஆகியும் பேராலே ஆகாமல் அதெல்லாம் இருக்க மாட்டோம். ஏங்க நீங்கள் எந்த சமயங்க? நாங்கள் இஸ்லாம் சமயங்க. நீங்கள் சிவனை ஏற்றுக்கிறீங்களாங்க? அந்த ஜோலிக்காக கிடையாதுங்க. நாங்கள் இல்லவே இல்லை, அல்லாவை தவிர கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? அதை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் என்னங்க? நான் சைவ சமயங்க.
சைவ சமயம் அப்போ நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கிறீங்களா? கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் வர இருக்க சாமி கும்பிட மாட்டாப்ப கிடக்கும். நீங்கள் வர இன்னொரு புதுசாக ஒரு சாமி கொடுக்குது. சும்மா இருக்கீங்க உங்கள் வாட்டில் கொடுக்கவே பாருங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தராக இல்லைன்னு இருக்கீங்க, நான் மொத்தமாக இல்லைங்க. இவ்வளோ பெரிய ஆளுமையை பாருங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இவர் இல்லைன்றீங்க, இவர் அவர் இல்லைன்றாரு, அவர் இல்லைன்றாரு. அதனால நான் மொத்தமாக இல்லைன்றனே இதில் என்னையா அப்படின்னா. அப்போ இங்கே தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அவர் எதுக்காக சொன்னார்ன்றதையும் நம்ம யோசிக்கணும். அவர் சொன்னார், நான் சொன்னது புற ஏற்றுக்கிறேன்ற கட்டாயம் கிடையாது. இப்போ 2 ஆளுமைகள், 2 பேருமே நமக்கு தேசத்துக்கு தேவை. பெரியார் சுவாமிகளும் தேவை, பெரியாரும் தேவை. அதில் நமக்கு குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி நிற்க உடல். அதில் எது சரியா இருக்கோ, நமக்கு எது தேவையோ, நமக்கு அறிவு இருக்கு. அந்த அறிவோட அந்த அனுபவத்தோட ஒட்டி பார்க்கும்போது எது சரியா இருக்கும். அதே எனக்கு சொல்றதுக்காக இந்த செய்திகளை சொல்லி, இன்னும் சில பேர் கூட யோசிப்பீங்க, கெட்டவன் பூரா நல்லா விற்கிறாங்க, சாராய விற்கிறவன் பூரா நல்லா இருக்காங்க, கஞ்சா விற்கிறவன் பூரா நல்லா இருக்காங்க, எல்லாத்துக்குமே நல்லா பேரா இருக்கான், கொள்ளை அடிக்கிறவன் நல்லா இருக்கான், காமந்தகாரிக்கு நல்லா இருக்காங்க. நல்லா நான் எந்த தப்பும் செய்யலாம், ஒன்றும் இல்லை. ஒரு நேரம் சாப்பாடு கூட வழியில கிடக்குற உழப்பு என்ன உழப்புறான்னு நினைக்கிறேன். வள்ளுவ எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாரா? அவர்கிட்ட போய் கேட்கக்கூடாதுன்னு போடாங்க. வள்ளுவர்கிட்ட போய் எப்போ உலகத்தோட பெருசு இந்த சொன்னாங்களா, காலத்தினால் செய்த உதவி ஞானத்தில் மானப்பெரிது, என் கடலை விட பெருசு எதப்பா 9 வைக்கல் கடலில் மானப்பெரிதுன்னு ஒன்று வருமே. பயன்தூக்கா செய்த உதவி 9 வைக்கல் இல்லை கடலில் நன்மை கடலில் பெருது, நன்மை கடலில் பெருது, மலையோட பெருசு எல்லாம் சொல்லிட்டாரு. உடனே போய் ஆண்மைன்னு என்னன்னு கேட்டேன். ஆண்மை நான் சின்ன கைக்கு பதில் சொல்ல முடியாது, சின்ன கைக்கு பதில் சொல்ல முடியாது. சின்ன அவன் போனவே விவரங்கள் அன்னை சங்கட்டிய மாதிரி சின்ன கைக்கு பதில் சொல்ல முடியாதா? பெரிய கைக்கு பதில் சொல்லுவீங்களா? பெரிய கைக்கு சொல்றேன். பேராண்மைனா என்னன்னு கேட்டான். சின்ன கை சொன்னா பதில் சொல்லப்பட்ட பேராண்மைனா பிறன்மனை நோக்கா பேராண்மை. சும்மா வல்லுனே, சும்மா விளையாட்டு மண்ணாடி மண் அடிச்சுட்டாரா அடிச்சு இது மாதிரி சொல்லிவிட்டு, ஏன்டா கெட்டவையும் கூட நல்லா இருக்கேன், நல்லவனை காடாந்தா பாவமாக இருக்காங்க அப்படி கூட பின்னாடி பதில் சொல்லலைங்க. இருந்தாலும் 1330 குரல் பதில் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னவர், வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னவர், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, பதில் சொல்லலை. அப்படியே நெஞ்சத்தான் ஆக்கமும் செவியான கேடும் நினைக்கப்படுங்கன்னு சொன்னாரே ஒழிய அது பதில் இருக்கிறான்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக நினைச்சாரு மேலும் அதுக்காக நீ தப்பு செஞ்சாரா? மேலுலகம் இல்லடினும் ஈதலை நன்று உனக்கு, அதனால உனக்கு மேலுலகம் இல்லைன்னு வச்சுக்க, ஆனால் ஈதல் நன்றுப்பா இல்லை நீ செய்ய வேண்டிய செஞ்சுக்கா நல்லா. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன். என்ன அனைத்தரன்? அது என்ன சொல்றாரு, அதே வேலை கொடுக்குறாரு. அழுக்காறு சொல் நான்கும் விழுக்கா இயன்றதாரம். ஏன்னா அவரே கேள்வி கேட்பாரா, அவரே பதில் சொல்லுவார், அவரே ஏதாவது முன்னாடி ஒரு மாதிரி சொல்லுவார், பின்னாடி ஒரு மாதிரி சொல்லுவார். என்ன செய்தார்? ஒருத்தர வர்றமான நன்றாய் செய்வார். அடுத்தவரை நன்றா சொல்லும் தவறு உண்டு, அவர் ஒரு பண்பறிந்தாற்றா கிடையாது. என்னையா கணத்தரமா இருக்கு. இப்போதைக்கு கெட்ட செஞ்சவருக்கு நல்லது செய்யுங்க, பிறகு நல்லது செய்யணுக்கு பார்த்து செய்தா, சூழாமல் செய்தா, சிக்கலை படிக்கிறா, என்ன அர்த்தம்? என்ன சொல்கிறேன் சொல்கிறேன். ஒரு ஆள் சொன்னாரா, தேடு தட்டிக்குள்ள முடிச்சா, ஒரு குழு அப்படி போய் தூக்குறாரா, கொட்டி பிடிச்சா, ஒரு உதவினாரா விட்டுருந்துச்சா, திருப்பி தூக்குறாரா, திருப்பி கொட்டி பிடிச்சா, திருப்பி சுசியம் போய் கேட்டாங்க, என்னப்பா குழு நீ என்ன அதே கடிக்கிறது இருந்தீங்கப்பா, எதுக்கு போட்டு அது கொட்டுவது அதனுடைய குணம், காப்பாற்றுவது என்னுடைய குணம்னு சொல்லிட்டு காப்பாற்றுறாரா. எப்படிப்பட்ட ஞானிகள் வாழ்ந்த பூமி கொஞ்சம் வாசி பார்த்து பைத்தியம் நடத்துறோம் இல்லையா? அதே கொட்டும் தெரியுதுலடா, ஒரு குச்சியை வச்சு தூக்கி போடு. காப்பாற்றணும்னு தெரியுதுல, ஒரு குச்சியை வச்சு தூக்கி போடு, ஒரு கரண்டி எடுத்து தூக்கி போடு, பிரச்சனை முடிச்சு. அதை விட்டு நீ வந்துக்கிட்டு கையை பிடிச்சி தூக்குறோம்னு சொன்னால் அதை தெரிஞ்ச நன்றாற்றலும் தவறு உண்டு, அவரை ஒரு பண்படுத்தாட்டாங்க. ரொம்ப இருக்கட்டும். ஏன்னா அவர் திருக்குறளில் அறத்துப்பால் 28-38 அதிகாரம், நம்ம ஒரு பொருட்பால் 70 அதிகாரம், இன்பத்துப்பால் வந்து 25 சொல்லணுமா? காமத்துப்பால்
காமத்து பால் தான் சொல்லணுங்க. அது என்ன பைத்தியக்காரர் எண்பத்தி பால் காமத்து பால் தான். காமத்து பால் தானே அது. நான் சொல்ல அவர் சொன்னதே காமங்க. இது நிறைய பேருக்கு நான் பிளஸ் டூ வாத்தியார்களுக்கு பாடத்திட்டத்துக்கு போயிருந்தேன். நான் ட்ரெயினில் முத்துத்தேவன்பட்டியில் நடந்துச்சு. நாங்கள் ஒரு கோஆர்டினேட்டராக கொடுத்தாங்க. போயிருந்தேன். நான் போய் சொன்னேன், திருக்குறளில் ஒரு ஆள் சொன்னார், ஒரு வாத்தியார் சொன்னார், அதில் இன்பத்து பால் மட்டும் வேணாம் சார், பாடுறதுக்கு போய் மட்டும் பசங்க ஒரு மாதிரி சொன்னாங்க. நான் சொல்லி திருக்குறள் இன்பத்து பால் எங்கே இருக்குன்னு கேட்டேன். வந்தவங்களுக்கு கூட ஒரே சிரிப்பு. இது கூட தெரியாதவனா கோஆர்டினேட்டர் ஆகி வச்சுருக்காங்க. இவன் காலேஜில் ப்ரொஃபஸர் வேறு, இவன் ஒரு உலக பேச்சாளர் வேறு, இதுனா பிச்சை கத்துற மாதிரி சொல்லி எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு. சார் எங்கே சார் இருக்கு? நான் கேட்டேன், எதுக்குமா சிரிக்கிறீங்க? அது பொம்பளை பிள்ளை சிரிப்பு சொல்ல முடியல, எக்கச்சக்கமாக சிரிக்கிறது. அதான் இன்பமா இன்பத்து பால் இருக்கு சார், அறம்பொருள் இன்பம் சார் என்னமோ அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு அறம்பொருள் காமம் தானமா, இன்பம் எங்க இருக்குன்னு கேட்டேன். சார் காமத்து பால் தான் சார் இன்பத்து பால். அதான் இன்பத்து பால். இன்பத்து பால் வேற, காமத்து பால் வேற. இன்பம்ன்றது வேற, காமம்ன்றது வேற. இன்பம்னா ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா அது இன்பம். டீக்கு இன்பமா? டீ சொல்லிச்சா வாங்கய்யா மாணவர் அவரை பார்த்தா பெரிய மனுஷன் வந்த மாதிரி இருந்துச்சு. பெரிய சித்தர் வந்து உட்காந்துருக்க மாதிரி, வாங்கய்யா வணக்கம் ஐயா வாங்கய்யாண்டே. பிறகு பார்க்குறேன் என்னுடைய மாணவர் எப்படி வந்திருக்காரு பாருங்க. அவர் சைவ பழமாயிட்டார். இப்ப ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப தீவிர நாட்டம். ஆரம்பத்திலிருந்து அப்படிச்சேன், இப்போ ரொம்ப தீவிரமா இருக்காரு. எங்க உடல் எங்களுக்கு ஒரு 2 லட்சம் வச்சுக்கீங்க எல்லாத்தையும் சேர்த்து. சார் காமத்து பாலுன்னு சொல்லணும், இன்பத்து பால் தயவு செய்து சொல்லாங்க. இங்க உட்காந்துருக்கவங்களாவது இனிமேல் சொல்லுங்க, காமத்து பால் தான் சொல்லணும். ஏன்னா இன்பத்து பால்னோம்னா, நான் டீ சாப்பிட்டா எனக்கு இன்பம், நான் ஒரு மாம்பழம் சாப்பிட்டா எனக்கு இன்பம், நான் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா நான் எனக்கு இன்பம். அந்த மாம்பழத்துக்கோ அந்த ஸ்வீட்டுக்கோ இன்பம் இல்லை. ஆனா காமம்ன்றது என்னன்னு சொன்னா, ஒத்த கிழவியும் கிழவனும் காண்ப. அந்த கிழவனுக்கு கிழவிக்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த அன்பின் நுகர்ச்சி இருக்குல்ல, அது காமம். அது அறத்தோட இருக்கணும். அதுக்குதான் வள்ளி அற சொன்னேன். அறத்து பாலம் முதல் வச்சேன், 2வது பொருட்பாளைய வச்சேன். இல்லை அறம் தாண்டா எல்லாத்துக்கும் அடிப்படை, அஸ்தி வரல. அது வெளியே கூட தெரியாம இருக்கும்டா. நீ என்ன சம்பாரி, எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்க. என்ன சொல்றது கடைசியில, சம்பாதிக்கிற காசு எப்படிப்பட்ட காசா இருக்கணும், எப்படி இருக்கணும்? இந்த தம்பி சொல்ற ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அறநீடும் இன்பமும் ஈடும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். தீதெல்லாம் வரணும் பொருள். நான் சொன்னல, கஞ்சா விற்கிறேன், சாராய விற்கிறேன், எல்லாம் நல்லா இருக்காண்டா. இதை சொல்லிவிட்டோம்ல நம்ம, நீ நல்லா இருந்துருக்கு. உன் அறிவு இருக்கு, ஊர்லயே நீர் மறந்துச்சு, உலகம் பேரறிவாளன் திரு இல்லையா. கொஞ்சம் திருக்குறள்ல இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறது, இவ்வளவு பேர் வந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். அது அண்ணனுடைய பெருமை. அது அண்ணன் எல்லாத்தையும் போட்டு வர சொல்லி ஒரு வாரமா எப்போ வாங்கப்பா எல்லாரும் வந்து கேளுங்க, நான் நல்ல விஷயத்தை கேட்டு போகணும். அருமையான எல்லா வீட்லையும் திருக்குறள் இருக்கணும். கண்டிப்பா எல்லாம் படிக்க, எல்லாத்தையும் படிக்கணும். தினம் ஒரு குரல் படிக்க பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க. சொல்லி கொடுத்துட்டு நாளைக்கு 2வது குரல் சொல்லுங்க, முதல் குரல் சேர்த்து சொல்லுங்க. வெறும் குரல் மட்டும் சொல்லி சில பிள்ளைங்க வந்து எனக்கு 1330 குரல் தெரியும்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு போயிருக்கு. 1000 ரூபாய் பறிச்சு கொடுத்துருவாங்க. 25,000 ரூபாய். உங்க காலத்துல 25,000, என் காலத்துல 1000. அதனால எனக்கு அது பணம் பார்த்தா நான் படிக்கல. 1000 ரூபாய்க்கு போய் 1330 குரல் படிப்பா. 1330 குரல் 30 வாடி செல்லாதுங்க. இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இன்னைக்கு அதெல்லாம் கொண்டாடணும் அவசியம்லாம் இருக்கு. ஏன்னா அவர் 1330 எழுதினாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா தொகுத்தவர் முதல்ல இதை தொகுத்து எழுதுன இன்னைக்கு இருக்க நம்ம கிட்ட இருக்க திருக்குறள் வச்சிருக்கிறது யாருன்னு சொன்னாங்கன்னா பரிமேலழகர் உலகத்தை நம்ம வச்சிருக்கோம். அவர் தான் முதல்ல இதுக்கு எழுதி நம்ம பிரிச்சவர், அவர் தான் பிரிச்சார்.
அவர் தான் இது முதல்ல கடவுள் வாழ்த்து, அது பிறகு வரிசையை போட்டு வான் சிறப்பு இணைத்தர பெருமை அப்படின்னு சொல்லி வரிசையை கொண்டு போகிறார். நீங்கள் அதுலேயும் கவனிச்சிங்கன்னா அந்த வரிசையாக ரொம்ப அற்புதமான வரிசைங்க. முதல் கடவுள் வாழ்த்து போட்டு அடுத்த வரையும் வான் சிறப்பு வச்சாரு பாருங்க. ஏன் தெரியுமா? வான் சிறப்பு இல்லைன்னு சொன்னால் பூஜை இல்லைடா சாமி, மழை இல்லைன்னா அந்த ஊரை விட்டு ஊரே போய் வடைப்பட கோயில் எடுத்துக்கு சாமியை கூட போகிறேன் போய் வந்து திருவிழா நடக்குமா? திருவிழாவை எதுக்கு மழை? நீங்கள் அதில் பெரிய வேடிக்கைனா வான் சிறப்பில் கடவுள் வாழ்த்தில் அத்தனை கடவுள் பேசியிருக்காங்க, கடவுள் பற்றி பேசவே இல்லை. கடவுள் பற்றி பேசவே தமிழ்ல இருந்து திருப்பூர் தமிழை பற்றி பேசவே இல்லை. வான் சிறப்பு பற்றி பேசினாரு. வான் சிறப்பில் எங்கேயாவது இந்த கடவுளை எனக்கு இந்த மலையை கொண்டு கொடு எல்லாரும் சந்தோஷப்பட்டுன்னு சொன்னாரா? ஒரு வேகம் முழுவதும் அதை பற்றியே பேசுது. வர்ண பகவானே இந்திர பகவானே கொண்டு கூட்டுறாசாமின்னு சொல்லியிருக்காங்க. இறைவனை சொல்லல, நம்ம இயற்கை எங்க வருது? இறைவனடி சேராதா அது சொன்னாருங்க. இறைவன் தான் யாரு? இறைவன் ரைட்டு. அவருக்கு பிடிச்சவரை எவ்வளோ இறைவன் அப்படின்னு சொல்ல முடியாது. கிறிஸ்தவருக்கு நூலே எழுதிட்டார். இயேசுநாதர் தான் திருவள்ளுவர் கிறிஸ்தவர் தான் எழுதிட்டாங்க. இஸ்லாமிய கருத்துக்கள் இருக்கு, சமண கருத்துக்கள் இருக்கு, பௌத்த கருத்துக்கள் இருக்கு, சைவ கருத்துக்கள் இருக்கு, வைணவ கருத்துக்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது எல்லாரும் வச்சுக்கலாம். எல்லாரும் யாரும் வச்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு நீங்க வேதம், பைபிள் வேதம், திருக்குறான் வேதம், திருவாசக வேதம், தேவார வேதம் அப்படிதான் வச்சுக்கோங்க நீங்க. ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவான ஒரு வேதம் இருக்குடா, திருக்குறள் வேதம். இஸ்லாமிய வந்து படி திருக்குறள். நான் வந்து உட்காந்துக்கிறேன் ஐயா சொன்னா கடை வகைன்னு சொன்னா அவ்வளவு இல்லையா? இல்ல இல்ல விளையாட்டுல சாதாரணமா நினைக்காதீங்க. சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் வந்தாருன்னா ஒரு அறிவு பெட்டவர் திட்டுவார். நான் ஒரு பாளையத்துல பார்த்து வியந்த மனிதர்கள் ஒருத்தரை யாருன்னா காதல் சுத்தம். அதற்கு பிறகு நான் பார்த்து வியந்த மனிதர் அவர். இன்னைக்கு காலையில வந்து உட்கார ஒரு செய்தி டக்குனு கட்சி ரசூல் பத்தி சொல்றாரு. எனக்கு என்னை அவருக்கு எப்படி பிடிக்கும்னா அவர் சொன்ன உடனே நான் டக்குன்னு இன்னொன்று சொல்லுவேன். நான் அவர் சொல்லி முடிச்சு அந்த ஒரு வார்த்தை சொல்றாருன்னா இந்த அரௌண்ட் இந்த 80 days மொத்தம் போட்டாரு அவர் தானே இந்த முடிச்சிட்டீங்கன்றாரு. இது எனக்கு அதனால அவர் என்னை ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவார். ஏன்னா நம்ம சொன்னா அதுக்கு கரெக்டாக அந்த புரிய பதில் வந்துச்சு. நல்ல வேலையை அந்த ஆண்டே அந்த அப்படி ஒரு இதை கொடுத்துட்டா. அவர் கேட்குற கேள்வி போட்டாரு. அந்த நேரம் நீங்கள் சைவர்கள் இருக்கீங்க, வைணவர்கள் இருக்கீங்க, எல்லாரும் இருக்கீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மேடை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால இந்த 70, 38, 25ன்றதுனால போதும், அது அளவா இருந்தா போதும் வள்ளுவின் கருத்து. அதனாலதான் நான் திருக்குறளை பத்தி பேசி முடிவுக்கு வரும்போது அதை சொல்லிட்டு முடிச்சிடுவேன். ஏன்னா நம்ம எடுத்தோடனே நான் பார் சங்க இலக்கிய அகப்பாடலும் காமத்து பாடும் எடுத்து வேதினார் போல பொது நோக்கு நோக்குதல் பாதகார கண்ணை உடனே ஆரம்பிச்சோம்னா போயிருக்கோம். ஐயா போய் திருக்குறள்னா என்னன்னு சொல்லி அதுக்குள்ள அவருடைய பங்கு அதை எதுக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சாரு. அவர் போனோம்னா தான் நல்லா இருக்கும். சரியா? இந்த சங்க இலக்கியம் அகப்பாடல்கள் அப்படின்னு பார்க்கணும்னா ரொம்ப பெரிய விஷயம். அது தமிழுக்கே உரிய ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா அந்த அகம் புறம் ரெண்டா பிரிச்சேன் பாருங்க. அது மாதிரி உலக இலக்கியத்துல வேற எங்கேயுமே கிடையாது. அகம் புறம் ரெண்டா பிரிச்சுட்டேன். அகம்னா என்ன சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. சொல்லுங்க அண்ணனை விட்டா பாட்டு பாடுவார். அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் கேட்கிறவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லு 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 அடுத்து என்னைத்தான் அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னா எப்படி சொல்வேனடி அதான் சொல்ல முடியாது. தீயை தொட்டால் சுடும் என்பது கற்பிக்கப்பட்ட அறிவு. தொடாமலே தெரிய செயலுக்கு தொட்டா சுட்டு கொடுக்கணும் சொல்லி கொடுத்து போடுங்க. கற்பிக்கப்பட்ட அறிவு. தொடும் பொழுது என்ன உணர்வினை பெற்றா என்று யாராலும் சொல்ல முடியாது. உங்களோட எல்லாருக்கும் ஒரு பக்கம் பேப்பர் கொடுத்து தீயை தொடும்போது என்ன உணர்வினை பெற்றீர்கள் என்பதை ஒரு பக்கத்துக்கு மிகாமல் கற்றை எழுதுங்க. நீங்க எழுதி தீயை தொட்டை சுட்டு விட்டது. சுட்டு விட்டது என்று சொன்னால் சாதாரணமாக சுடவில்லை, கடுமையாக சுட்டு விட்டது, பயங்கரமாக சுட்டு விட்டது. எப்படி சுட்டது என்று சொன்னால் அப்படி சுட்டு விட்டது. எப்படி சுட்டது என்று சொல்வதற்கே எரிகிறது, பயங்கரமாக எரிகிறது. ஒரு பக்கம் ஒரு பக்கம் எழுதுனா நான் வாங்கி பார்த்தேன் என்ன பைத்தியக்காரன் இருந்துச்சா என்னடா சுட்டு விட்டது, பயங்கரமாக சுட்டுச்சு, ரொம்ப சுட்டு பிடிச்சி, பிறகு ரொம்ப சுட்டு பிடிச்சி, பிறகு பயங்கரமாக இருக்குது, பிறகு ஏன் அப்படி சுட்டு பிடிச்சி என்ன விளையாடி தெரியா சார்
தொட்டு பாருங்க சார் இருக்கீங்களா? உணர முடியும், உரைக்க முடியாது. இது இருக்க புறம் இருக்க சொல்லலாம். எப்படி ஆடினா தெரியுமா? ஆடி காமிக்கலாம். எப்படி ஓடினா தெரியுமா? ஓடி காமிக்கலாம். எப்படி பாடினா அந்த சொல்றாருல, எப்படி பாடினா தெரியுமா? பாடி காமிக்கலாம். எப்படி என்னென்ன செய்ய முடியுமா? எப்படி கொடுத்தான் தெரியுமா? எப்படி அடிச்சான் தெரியுமா? எல்லாத்தையும் சொல்ல முடியும் புறம். இதை கண்டுபிடிச்சு நம்மளால ரெண்டா பிடிச்சாங்க பிரமாதமா. அதுல இந்த களவொலி அகத்திலேயே ரெண்டா பிடிச்சு களவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கைன்னு ரெண்டா பிடிச்சான். களவு என்பது அதே இயற்கை புணர்ச்சி, அதே காதல்றாங்க. தாமே எதிர்பட்டு உடல் புணர்ச்சியாதலும் உள்ள புணர்ச்சியாதலும் சொல்லுவேன். தாமே எதிர்பட்டு போவாங்க. சின்ன பிள்ளை வயசுக்கு வரக்குள்ள போகும் திணைப்படம் காவலுக்கு போகும். போகும்போது மழை தண்ணி அருவியாக கொட்டிக்கிட்டு இருக்கும். மழையை புரிஞ்சுக்கணும். மழை தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கும். அருவியில் குடிக்குங்க. ஆற்றுல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். ஓடையில் விழுந்து குடிக்கும். ஒரு பிள்ளைய அடிச்சுட்டு போயிடும். ஒரு பிள்ளைய மட்டும் அடிச்சு போயிடும். அவதான் தலைவி. அவதான் தலைவி. சுற்றி இருக்க பிள்ளையெல்லாம் ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு எங்க இருந்தே வருவாங்க. இதில் எம்ஜிஆர் மாதிரி வருவாங்க. வருவாங்க. விழுதே இருக்காது. ஆலமரம் இல்லாது விழுது இருக்கும். ஆலமரம் இல்லாது ஆனால் விழுது இருக்கும். கரெக்டாக வந்து தள்ளி காப்பாற்றலாம். காப்பாற்றி போட்டு வந்து அதில் போட்டு வயிற்ற போட்டு சாமிக்கு அந்த அம்மா துப்பிட்டு இப்போ நான் எங்கே இருக்கேன்னு தோழி எல்லாம் சொல்லுவாங்க. நீதாம்மா தண்ணிக்குள்ள விழுந்த அப்படிதான் காப்பாற்று. 2 பேரும் பார்ப்பாங்க. 2 பேரும் காதல் வந்து அவ்வளோதான். கற்பனையில் தான் மதுரை வரை பார்த்துருப்பீங்க. மதுரை வரா தானே. இது பேர் புனல்கரு புணர்ச்சின்னு பேர் சங்க இலக்கியத்தில். புனல்கரு புணர்ச்சி. மரம் உச்சியில ஒரு பூ இருக்கும். அந்த பூவை போட்டுக்கிற போது ஐயோ எவ்வளோ அழகான பூ. அந்த பூ மட்டும் அந்த உயிரோடு இருக்கிறதுக்கு என் கொண்டையை செத்து கிடந்தா எவ்வளோ அழகா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. இது அந்த பக்கமாக வேட்டைக்கு படம் வச்சு கவனிச்சிடலாம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் ஏற்றுவார். படம் ஏறி முடியே கொப்புல இருக்கும். அவங்க காலை வச்சு போகும்போது கொப்பு ஒடிச்சு கீழே வந்து சாக போறேன்ற மாதிரி இருக்கும். இந்த பொண்ணு ஒரு கையை பிசைச்சிக்கிட்டு ஐயோ அப்பா ஐயோ ஐயோ ஐயோன்னு பார்த்துக்கிட்டுங்க. கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. ஆனால் அந்த பொண்ணு நீங்களே வச்சு விடுங்க. பூத்தர புணர்ச்சி. இந்த பேசும் படம் ஒரு படம் வச்சு அதில் வந்துச்சுங்க. அது பேசும் படம் வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போயிட்டே இருப்பாங்க. காட்டில் பேசிட்டு போங்க பிள்ளைய. யானை வந்துடும். எல்லா பிள்ளையும் பயந்து ஓடி போயிடும். ஒரே ஒரு பிள்ளை மட்டும் கரெக்டாக ஒருத்தன் மாறில் முட்டி நிற்கும். முட்டி நின்று அவங்க இறங்கி பிடிச்சிக்கிறோம். காப்பாற்றுங்க 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 கண்ணை முடிக்கிட்டு அவன் பார்க்குறான். யானை நிற்க சு போ அப்படிங்களா போயிடும். ஆனால் தலைவன் இல்லை. ஒப்பாரும் முக்காரும் இல்லா தலைவனை உடைத்தாய் அதோட மரபு சு அப்படி போயிடும். இது கலிருந்தர புணர்ச்சி. நம்ம முருகன் காதல் பள்ளி காதல் சும்மா சொல்லலை. இலக்கியம் இதைத்தான் சொல்லி வச்சாங்க. புறாம வரிசையா சொல்லி வச்சாங்க. எழுதுக்கள் காரணம் எழுதுக்கள். இதில் வந்து இந்த சங்க இலக்கியம் பேசின விஷயங்கள்ல நம்ம இவர் என்ன செஞ்சிருக்கார், என்ன பண்ணியிருக்கார், என்ன மாற்றங்களை தந்திருக்கிறார். ஏன் இந்த தலைப்பு நான் கொடுத்தேன்னு சொன்னா, என் மரபு ரீதியாக சங்க இலக்கியம் பேசின விஷயத்தையே இவர் பேசியிருக்காரா, இல்லை அவர் பேசுனது வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்காரா, இல்லை அவர் பேசுனது புதுமை யாராவது சொல்லியிருக்காரா. இந்த 3 அடிப்படையில். ஒன்று மரபு நீட்சி, அங்கே சொன்ன விஷயமே இங்கே இருக்கா, இல்லை அங்கே சொன்ன விஷயம் இங்கே மரபு மாறி இருக்கா, இல்லை மரபு மீறி இருக்கா. இந்த 3 மரபு நீட்சி, மரபு மாற்றம், மரபு புதுமை, இந்த 3 அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக அது கரெக்டாக சரியாக நேரம் இருக்கும். பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பாட்டு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு வரும். நிலத்தினும் பெரிதே நீரினும் வானினும் உயர்ந்தென்று நீரினும் ஆறுவது சாரை கருப்பு கொன்று பெருந்தேலைக்கும் நாடோடு நட்புன்னு சொல்லிட்டாங்க. அருமையான பாட்டு. நட்பு அவன் சொல்ற தோழி சொல்ற கிறுக்கி அவன் சரியில்லாத அவன்கிட்ட போயிட்டு நீ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்க கூட போயிட்டு என்ன பண்ண போற பெசாது, ஏய் சும்மா இருக்கு, அவனும் நானும் கொண்டு கூடி நட்பு எப்படிப்பட்டது தெரியுமா, எவ்வளோ பெரிய நட்பு தெரியுமா, நிலத்தோட பெருசு சொல்ல முடியுமா, இல்லை வானோட உயர்ந்தது, நீரை விட ஆழமானது. அது இன்னொன்று சொன்னா அவங்க அதே
கால் கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு அந்த குறிஞ்சி பூவில் இருக்கக்கூடிய தேனை எடுத்து பெருந்தேனிலைக்கும் நாரதோடு நட்பு. அப்படிப்பட்ட நட்புன்னு சொன்னான். எங்க சொன்னா? களவு வாழ்க்கையில சொன்னான். களவு வாழ்க்கையில சொல்லுவான். களவு வாழ்க்கையில நம்மளால என்னவெல்லாம் செய்யலாம். காதல் பண்ணும்போது ஆதரனால் காதல் செய்வது படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் படம் வந்துச்சு. சூப்பர் படம் வந்துச்சு. அப்போ ஆண்பாவம் பொருளாதுன்னு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டிவி போக்கு பார்த்துட்டு கார்ல் மார்க்ஸுங்களா கார்ல் மார்க்ஸ் தேங்கலையா ஏன்னா கார்ல் மார்க்ஸ் சொன்னா மாட்டேன்னு சொன்னான்னு சொல்லி சொல்லிட்டு டிவி போ படத்தை பார்த்துட்டு கார்ல் மார்க்ஸ் நீங்கள் ஒத்துக்கிறவனியா? களவு வாழ்க்கை தற்போது பெரிய எவ்வளோ பிரச்சனை வச்சு தெரியும் உங்களுக்கு. எவ்வளோ பெரிய பிரச்சனை வச்சு. ஆனால் வள்ளுவன் என்ன செய்கிறாங்கன்னா அந்த களவு வாழ்க்கையை பேசிட்டு அந்த களவு வாழ்க்கையில நட்புண்டைய இந்த கற்பு வாழ்க்கையிலே நட்பு இருக்கிறான்னு சொன்னேன். எப்படி சொன்னான்னு சொன்னால் உடம்போடு உயிரிடை அண்ணன் மற்றென்ன உடந்தையோடு எம்மிடை நட்பு அப்படின்னு சொன்னேன். கல்யாணம் முடிச்ச பிறகு பேசுகிறேனியா எனக்கும் அவளுக்குமான உறவு எப்படிப்பட்டது என்று தெரியுமா? நானும் அவளுக்கும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறீங்கம்மா. உடம்புல இருக்கக்கூடிய உயிர் இருக்குல்ல உடம்பு மாதிரி அவன் உயிர் மாறுறாங்க. அவ்வளோ உயிருங்க இவன் உடம்பா. எவ்வளோ பெரிய விஷயம். களவு வாழ்க்கையில் சொல்கிறது ஈஸி, சர்வசரம் சொல்லிக்கலாம். கற்பு வாழ்க்கையில் சொல்லணும். கற்பு வாழ்க்கையில் சொல்லணும், அனுபவத்தில் சொல்லணும். இப்போ சொன்னார்ல எங்கள் அண்ணி பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னார்ல அப்படி ஒரு பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாதிரி சொல்லக்கூடிய பாட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா ரொம்ப ஒரு பிரமாமான பாட்டு. பாட்டில் பார்த்தீங்கன்னா யாயும் யாயும் யாராகியோ எந்தையும் முந்தையும் எம்முறைகளில் நானும் நீயும் எவ்வளி அறிந்தும் செம்புலப்பெரிய நீர் போட அன்புடைய நெஞ்சம் கலந்தனவே அப்படின்னா இந்த செம்புலப்பெயல் என்றது நிறைய உரைகள் இருக்கு. செம்மண் நிலத்தில் பெய்த மழை நீர் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. வயலில் பெஞ்ச நீர்ன்னு சொல்கிறவங்களும் உண்டு. செம்புலம் என்பது வயல். ஏன்னா வள்ளுவன் நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு இடத்துல எருவு போடு உரம் போடு நிலத்துக்கு நல்லது இல்லையா. ஒரு இடத்துல எருவே வேணாம்டாட்டியா. என்னடா எருவு போடுன்றான் எருவு வேணாம்ன்றான். எதுக்குடா சொல்றான்டா? அது நஞ்சை நிலத்துக்கு இது புஞ்சை நிலத்துக்கு. நஞ்சை நிலத்துக்கு எருவு போடணும், புஞ்சை நிலத்துக்கு எருவு வேணாம் இல்லையா. தொடி பிடித்து தக்ஷா உனக்கின் பிடித்தருவு வேண்டாம். அந்த பார்த்துக்க பூரத்தை சொல்லிட்டு போனோம்னா போய் படிக்க மாட்டாங்க. அதை மிச்சம் என்னன்னு சொன்னாங்க போய் பார்த்துட்டு இல்லையா. அது பிறகு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீரினும் நன்றாம் எரிவிடுதல். அந்த புஞ்ச நீரை விட நல்லதுதான் அதுக்கு எரிவிடுதல். அப்போ ஒரு இடத்துல உரம் போட சொல்லுவார், ஒரு இடத்துல உரம் போட சொல்லுவார். அது மாதிரி இந்த பாட்டில் அந்த செம்புலம்ன்றதுக்கு 1000 பேர் 1000 உரை இருக்காங்க. திருக்குறளுக்கு உரை இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு லட்சக்கணக்கான உரைகள் வந்துருக்குங்க. அவ்வளோ உரைகள் இருக்குது. இன்னும் எழுதுனா இன்னும் எழுதியே இருக்கலாம். அவ்வளோ வந்துட்டு இருக்கு. ஏன்னா அத்தனை பேருக்கு பொருள் புதுசு புதுசாக படிக்கிறப்பெல்லாம் புதுசு புதுசாக பொருள் தந்துட்டே இருக்கு. அப்படி ஒரு நூல் அது. அதில் சொல்கிறாரு புலத்தலின் புத்தேல் நாடு உண்டே நிலத்தோடு நீரைந்த என்னார் அகத்து. அது என்ன சொல்ல வர்றாருன்னா குடும்பத்தில் சண்டை வரணுமா, சின்ன சண்டை வரணுமா, வெளியேறியாமல் சண்டை வரணுமா. அந்த சண்டை வந்தால் அது எப்படிப்பட்ட நட்புனா எப்படிப்பட்ட உறவுன்னு சொன்னால் அது அந்த நிலத்தோடு நீரே நன்னார் அகத்து. நிலத்தோட நீர் எப்படி கலந்துருக்குமோ அது மாதிரி அந்த சந்தோஷம் இருக்குமா, மகிழ்ச்சி இருக்குமா. நீங்கள் அதை நல்லா கவனிச்சு பார்த்தா அந்த கடைசி பாட்டில் ஒன்று சொல்லுவாருமா, ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெருண்டுவார். அந்த பாட்டில் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எவன் வீட்டிலும் சண்டை அதிகமாக இருக்கும், புடிச்ச முன்னாடி சண்டை அதிகமாக இருக்கும், அவங்க வீட்டில் பிள்ளைய கூடுதலாக விளையாட்டில் சீரியஸாகவே நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். எவ்வளோ வீட்டில் சண்டை அதிகமாக இருக்கும், அவங்க வீட்டில் பிள்ளை கூடுதலாக ஒரு மாதிரி செட்டில் ஆகிடுவாங்க அங்கே அவங்க போய். அது ஏன்னா அது ஒரு நல்ல விஷயம் அது. ஆனால் சண்டை வரணும். சண்டைண்டா வெளியே சண்டைண்டே போய் எடுத்து போட்டு அடிக்கிற சண்டை இல்லை. தெருவில் போய் இன்னைக்கு போய் முறின்னு சொல்லி போயிட்டாரு, புடிச்ச முன்னாடி போய் சண்டை வரணும். ஏய் வாரி என்ன அடிச்சுக்கணும் தெருவில் அடிச்சு போட்டு அது இல்லை. அது இல்லை சண்டை. சண்டை எப்படி சண்டைண்டா அப்போ சண்டை பிடிச்சிருக்கான். ஏய் காலண்டர் இங்கே மாற்றி முடி, இங்கே வேணாம் சொல்கிறேன்ல, இங்கே வைங்க. அதே நேரம் வந்து உட்காந்து பார்த்தாலும் கரெக்டாக தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருவாரு, அங்கிட்ட உட்காந்துருவாரு எப்படி தெரியும் காலண்டர். இங்கே பாட்டுங்க நடந்ததுங்க 3 நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி 1ஆம் தேதி காலண்டர் பார்த்து எங்கள் வீட்டில் இருக்குது. ஏன் மாற்று இங்கே மாற்று. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன இருக்கிறது. பெரிய போகிறேன் பெரிய இந்த மாதிரி இருந்தால் நீ காலேஜ் போகிறதா இருந்தால் நானும் ஸ்கூல் டீச்சர் தான்.
நான் உன்னை மாதிரி சம்பாதிக்கிறேன் ஏன் பால் ஏன் வேணாம் மரியாதை விட்டு போய் கண்டதை பேசிக்கலாம் ஏன் என்ன நினைச்சுவேன் அந்த நேரத்தில் சொந்தக்காரை வச்சு பத்திரிகை கொடுக்குங்க வாங்க 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 வாய 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 இந்த பிள்ளை உடனே ஓடியாது என்னண்ணே இப்போதே வரையலாம் இல்லை மதிரியை கொடுக்குதுக்கலாம்ல மதிரியை கூட கொடுக்குது பிள்ளைய கொடுக்குதுக்கலாம் என்னண்ணே போனேன் பாருங்க டேப்லெட்டியா இல்லைப்பா வேணாம் போடுமா அவரை பற்றி சொல்லுவார் போமா காப்பி போட்டுக்கோமா எனக்கு சீனிலாம் ஒரு காப்பி போட்டு போவான் எனக்கு நல்லா தெரியும் காப்பியை போட்டுக்கிட்டே அங்கே போட்டுக்கிட்டு போது போகட்டும்டா போகட்டும் இனிப்புலாம் இருக்குது அவனுக்கு உன்னை இருறான் உன்னை இருடா போகட்டும்டா அப்படியே கொடுக்கும்போது அப்படி சீனி கொடுக்கும்போது சீனிலாம் தான் கொடுக்கு சீனில் உனக்கு என்னைக்கு எங்களுக்கு என்ன உங்களுக்கு என்னைக்கு சீனி எல்லாம் போட்டு சீனி போட்டேன் சாப்பிடுங்க இந்த நீ சாப்பிட்டு போன பிறகு திருப்பி ஆரம்பிச்சா பிறகு சாயந்தரம் என்ன குடிக்கும் பட்சத்தில் வந்து அல்வாவை மல்லிகை போட்டியா அவள் சூறு பேசண்டா இருப்பேன் சண்டை இன்னும் பெருசாக இருக்கும் என்னை கொண்டு திட்டம் போட்டு அவளும் குடிச்சா முன்னாடி வாங்கி கொடுக்க போகிறேன் போய் அல்வாவும் மல்லிகை பூ வாங்கி கொடுத்தா சரியா போங்க அது மல்லிகை மாதிரி சரியா போகும் இதை அந்த 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 கூடுதல் இருக்குல்ல அது ஊழல் உவகைன்னு எழுதாங்க எவ்வளோ ஒரு விஷயம் இந்த மகிழ்ச்சி இந்த சந்தோஷம் சங்க இலக்கியத்தில் கூட ஏமாத்திட்டு போனேன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குங்க சங்க இலக்கிய காதலி ஒருத்தி பாடுறான் ஏமாத்திட்டேன் நான் என்ன செய்ய முடியும் தானே கல்வன் தானது பொய்ப்பின் யான் எவன் செய்வோம் தானே கல்வன் அவன் தான் என் உள்ள திருடினவன் உள்ள மட்டும் இல்ல உடலையும் சேர்த்து இருக்கேன் தானே கல்வன் யான் அவன் செய்வோம் சொல்லிட்டு சொல்லுவா ஒரு சாட்சி இருந்துச்சு இல்லைன்னு சொன்னா இல்லை தெரியாது ஏன்னா இந்த சாட்சி வச்சு பண்ண முடியும் இல்லைன்னா இல்லை ஒன்றும் செய்ய முடியாது தானே கல்வன் தானது குறிப்பு ஞானம் செய்வோம் ஆனால் ஒரு விஷயம் இருந்துச்சு ஒரே ஒரு சாட்சி இருந்துச்சு என்ன சாட்சின்னா திணைத்தால் என்ன சிறுபசுங்கால குறுகும் உண்டு தான் மணந்த ஞான்றே ஒரு குறுகு இருந்துச்சு அது திணைத்தாள் மாதிரி கால் அதுக்கு நின்று ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் அதுவும் கூட எங்களை பார்க்கல ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் நல்ல பெரிய மீன் வருதான்னு சொல்லிட்டு அந்த வாய்க்காலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ நடந்துச்சு தானே பொய்ப்பின் தானவன் செய்வோம் நானேவன் செய்வோம் தானே கல்வன் தானது பொய்ப்பின் ஞானவன் செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது சங்க இலக்கியத்தில் ஏமாத்தின மாதிரி பாட்டு இருக்கு இது அப்படி இல்லை சங்க இலக்கியத்தில் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு நீங்கள் தலைவன் பிரித்து போனா பசங்க வந்துடும் எல்லாம் பேசிடும் எல்லாம் சொல்லுவாங்க நீ போயிட்டே ஆகணும் வேறு வழியில் போயிட்டு பொருளை தேடி வருவான் பொருளோடு வருவான் நின்று மரத்தள்ளி நின்று ஒருத்தி அழுவா அழுகும்போது வேங்க மரத்துக்கு நின்று அழுவா வேங்க மரத்துக்கு எதுக்கு அழுதுட்டு இருக்கேன் ஒரு இளம் பெண்ணு அழுகும்போது கேட்பா எதுக்கு அழுகுறேன் இல்லை நான் வந்து இந்த மாதிரி தலைவன் வந்து கார்கால பருவதற்கு முன்பாக அவன் தேரில் வந்து நிற்பேன்னு சொன்னான் மண்ணை தொடுவதற்கு முன்பாக என்னை தொடுவேன் என்று சொல்லி சென்றான் இன்னும் வரவில்லை இங்கே திரும்ப சொல் மரம் கேட்கும் வேங்க மரம் பூத்து கிடக்கிற மரம் கேட்கும் திரும்ப சொல் அது சொல்லுவோம் கார்காலம் வந்தது தலைவன் தேர் வரவில்லை மண்ணை தொடுவதற்கு முன்பாக அவன் என்னை தொடுவேன் என்று சொல்லி சென்றான் இன்னும் வரவில்லை மலைத்துளி மண்ணையும் தொட்டு விட்டது அந்த மரம் சொல்லும் அந்த நேரத்தில் அவன் அப்படித்தான் பேசியிருப்பான் அந்த நேரம் அந்த 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 ஒரு வார்த்தை அந்த நேரத்தில் அவன் அப்படித்தான் பேசியிருப்பான் அதில் 1000 அர்த்தம் இருக்கு அவன் தேவை கருதி பேசப்படுற விஷயம் தேவை கருதி பேசப்படுற விஷயம் நீங்கள் எல்லா விஷயமுமே நீங்கள் உங்கள் இலக்கியம் முழுவதும் சங்க இலக்கியம் முழுவதும் என் திருவள்ளுவரே அதை தவறை செய்திருக்கிறார் எல்லா இடத்துலையும் ஆம்பளைகளை பற்றியும் பேசினாங்க பொம்பளை பற்றி பேசலை பேசினார் வாழ்க்கை துணை நலம் மனையத்தின் நேரெல்லாம் மனையத்தின் வேறு நம்ம பெரியவர்கள் சொன்னாங்க ஒரு வாழ்க்கை துணை நலம் பேசினாங்க ஆனால் சான்றோன் என கேட்டதாய் என்று தான் சொன்னார்களே ஒழிய சான்றோல் என கேட்டதாய் என்று எழுத சங்க இலக்கியத்தில் அப்படி ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் அதுக்கு பரிமாண உரை ரொம்ப அற்புதமான உரை பிரமாண்டமான உரை என்ன எழுதிட்டார் தெரியுமா பெண்களுக்கு தானாக அறிகின்ற அறிவில்லாத காரணத்தினால் இப்படி எழுதுறாங்க நீங்கள் வேணா போய் பாருங்க பிறர் சொல்லித்தான் அறிய வேண்டிய அவசியம் இருக்கிற காரணத்தினால் கேட்டதா என்று எழுதினார் உரை எப்படி உரை பாருங்க பெண்களுக்கு தானாக அறிகின்ற அறிவில்லை அந்த காரணத்தினால் கேட்டதா என்று எழுதினார் இந்த அவர் பிள்ளை பேச்சு என்ன அழகா பேச்சு ரொம்ப அருமையா பேச்சு என்ன அழகான பேச்சு விட்டா 1 மணி நேரம் பேச முடியும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பேசினா நல்லா இருந்துச்சு அப்படி பேசணும் இல்லையா ஒரு பெண்ணுக்கு அறிவில்லைன்னு சொல்லியிருந்தா வாய்ப்பு கிடைக்கிறேன் சாய்ச்சி காட்டுறது எல்லா வேலையும் இன்னைக்கு எனக்கு ஒன்றே நான் சொல்கிறேன் எங்களை விடவும் அறிவில் சிறந்தவர்கள் நீங்கள் எங்களை விடவும் ஆற்றலில் சிறந்தவர்கள் நீங்கள்
ஒரு யானையுடைய படம் யானைக்கு தெரியாது. அதனால ஆரம்பில் ஒரு சலிக்கையை ஒருத்தி உட்காந்துக்கிட்டு இந்த காலில் ஆக்சிலேட்டர் இந்த காலில் பிரேக்கில் வச்சுக்கிட்டு அடிச்சு கொண்டு போய் 5 ரூபாய் 10 ரூபாய் பிச்சை வச்சுக்கிட்டேன். நினைச்சா தூக்கி போட்டு ஒரு அட்டி டாட்டாருந்து. எங்கள் ஊரில் ஒருத்தி இப்போ புல்லுக்கு போனவ நிறைய கற்பிணி பிள்ளையும் பத்து புல்லு கட்டி தூக்கி பிள்ளைய தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு பிள்ளைய தூக்கி ஊருக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ அந்த வரப்பில் நடந்து போய் நம்ம கஷ்டம். சும்மா சாதாரணம் இல்லை, சும்மா நம்ம சொல்லி பூ நீ மலர் தேன் மயில் குயில் அது இதுன்னு சொல்லி ஏமாத்தி நம்ம அதே போடணும்னு நினச்சி அவங்க இருக்க சாப்பிட மாட்டாங்க. இல்லை அது இல்லைடா இருக்கீங்க நீங்கள் மனுஷிடா, அந்த உணர்வே இல்லையா நீங்கள் அதை வச்சு போடுற ரொம்ப ஆரம்பத்துலேருந்து சிக்கலுங்க. ஆரம்பத்துல சிக்கல். சரி இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம பார்ப்போம். இப்போ அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நீர் 2 சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கக்கூடிய பாட்டு அந்த செம்பட பேர் நீர் போல அனுப்பியிருந்தாங்க. இதில் அந்த மடல் எழுதை பற்றி சொல்லுவார், வள்ளுவர் சொல்லுவார். சங்க இலக்கியத்தில் மடல் எழுதுறது. இன்றைக்கி அந்த மடல் எழுது இல்லை, அதனால அந்த பாட்டை தூக்கிடலான்றேங்க. எழுதினாரு இருக்கட்டும், அதனால நமக்கு ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. சொல்கிறார்ல, அதாவது பெண் தன் ஆசையை சொல்லக்கூடாது இன்னைக்கு சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. இந்த பையனை கட்டுவேன் இல்லாட்டி வேணாம், இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம் சொல்ல வந்துருச்சு. இன்னைக்கு எங்களை ஏற்ற வீட்டில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி தகர செடி போட்டுருக்கு சொல்கிறா, எனக்கு அந்த பையனை பிடிக்கல, எனக்கு ரகுவை பிடிக்கல, அந்த ஏன் ரகு வேணாம்ன்ற. இல்லை எனக்கு வேணாம், எனக்கு ரவியத்தை பிடிக்குது. கடைசியில் அம்மா சொல்லுவோம் அத்தையும் ஒப்படைச்சுன்னு உன்னை வெட்டி எடுத்து வாங்கி என்ன நினச்சிருக்கிறான். ஏன் எனக்கு ரகுவத்தை கட்டி கொடுத்தா அவனை கட்டி கொடுல, நான் கட்டி காலம் கொடுத்து சாமியார கூட இருக்கேன், கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த பொண்ணு தைரியமாக சொல்கிறான் முடியாது அப்படின்னு. அம்மா சொல்லி பார்த்து கேட்கல. அப்பா நேரத்துக்குள்ளே வந்தார். ஏங்க தலையில் இணைய தூக்கி போட்டாங்க, இந்த அநியாயம் பண்ணிக்கிருக்கா, பெரிய அநியாயமாக இருக்குது. என்னடி சொல்கிறா, நிச்சயம் பண்ண போய்க்கு போது இப்படி பண்ணிக்கிறதா என்ன அர்த்தம்? என்ன பிள்ளையாடி வளர்த்துருக்க இவர் என்னமோ சரக்குண்டா பிள்ளையா வளர்த்துருக்கு, பிள்ளையா வளர்த்து வச்சிருக்கா, பிள்ளை வளர்த்துருக்கா அவர். இவருக்கு சம்மந்தமே எல்லாம் பிறந்துருச்சு. அது பைத்திய கத்திரமா கேட்பாங்க. நல்லது பேர் வச்சு நம்ம சந்தோஷமா இருங்க. போய் வெட்டுற ஆத்தாளையும் மகளையும் ஒரே வெட்டு அந்த பட்டாயில சொல்லி அந்த ரிப்பேரில் சொல்லி அறுவாள் எடுக்கிறோம்னு சொல்லி இழுக்கிறோம்னு சொல்லி அந்த ஆள் கொஞ்சம் குட்டியானாரு என்னை மாதிரி தம்பி ஏறி பிடிச்சிருக்கிறோம்னு சொல்லி டமாட்டு கீழே விழுத்தான். பொண்டாட்டிக்கு மகளுக்கு சிரிப்பு தாக்கம் இல்லை, சிரிக்கிறாங்க 2 பேரும் வாழை போட்டு அந்த கீழே விழுத்தான். சொல்றீ நல்லா எடுத்து சொல்றீ அந்த அம்மா சொல்லுது, நல்லா எங்கள் வீட்டில் கழுதையை கட்டி வச்சாங்க, நான் அந்த கழுதையை கட்டி குடும்பம் நடத்தலையா அப்படி நல்லா எடுத்து சொல்லு. அந்த கோபத்தில் வேலை செய்யாம கழுதை கன்ஃபார்ம் பண்ணுறேன் எடுத்து சொல்றீங்க நல்லா அப்படி. இன்னைக்கு நான் பேசுறது உரிமை அன்னைக்கு இல்லை, கிடைக்கல. மடல் ஆணுக்கு இருந்துச்சு, மடல் இருந்துச்சு. என்ன சொல்றாரு, கடலன்னா காமம் உணர்ந்தும் மடலையரா பெண்ணின் பெருந்தக்கதியில் வள்ளுவர் சொல்றாரு. சில பாடல்களுக்கு சேர்க்க வேண்டியது. உண்மையிலேங்க உலகத்துல காதல வள்ளுவன மாதிரி சொன்னீங்க உலகத்துல கிடையாது. ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் உடம்புக்கு சிரசு பிரதானங்க, அதுல கண்ணு பெரிய பங்குங்க, கண்ணுக்கு வேலை எக்கச்சக்கம். என்ன சொன்னா, கண் களவு கொள்ளும் சிறு நோக்கம் காதலில் செம்பாகம் என்று பெரிய பெருசுன்னு சொன்னேன். 90% சொல்லல, 99 சொல்லல, 100 சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. 100 சொல்ல மாட்டேன். அதனால 99 இருக்கலாம், 51 இருக்கலாம். பெருசா கண்ணுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு. அதனாலதான் கம்பை அப்படியே வாங்கி கண்ணோடு கண்ணினை நோக்கத்தின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று சொன்னதை அப்படியே வாங்கி அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்று அதை காட்சி அமைப்பு அப்துல் காதர் சொல்வார். ஐயா கைமாமணி இதை வந்திருப்பார், 2 மணி வந்திருக்கார். ரொம்ப அற்புதமான அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பார். அவர் ராமன் இப்படி வருவார், செம்மாந்து நடக்கக்கூடியவை, நல்ல மனுஷன் பாரு வந்தார். உங்களை மலைவாழ் மக்களை வேடங்க தன்னுடைய சகோதரனை ஏற்றுக்கிறேன். அது பிறகு குரங்கு இடத்துல பிறந்த சுக்ரீவனை தன்னுடைய சகோதரனை ஏற்றுக்கிறேன். அரக்குலத்தில் பிறந்த விபீஷனை தன்னுடைய சகோதரனை ஏற்றுக்கிறேன். ஏற்றதும் இல்லாமல் சொல்கிறேன். அந்த எப்படி சொல்கிறேன், என்ன அழகாக சொல்கிறேன். அகடம்பர், அதாவது புகனோடு ஐவரானும் பின்பு குன்று சொல்வான் மகனோடு அறுவரானும் அகாமர் காதலில் வந்த ஐய நின்னோடும் 7வரானும் அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்லை. அது சாதாரணமாக சொல்கிற வார்த்தை. அடுத்த வார்த்தை சொன்னா, புதல்வரால் பொழிந்தான் நுந்தைனா எங்க அப்பாடா உங்க அப்பாடா, தசவன் எங்க அப்பாடா உங்க அப்பாடா,
அவனுக்கு 4 பிள்ளை நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ 7 பிள்ளைடா அப்படின்னு சொன்னேன். அந்த ஆள் பேரில் தான் இன்னைக்கு மல்லு கட்டிக்கிறாங்க. என்னமோ செய்கிறேன் விடுங்க. இலக்கியத்தை படிக்க சொல்லுங்க. இலக்கியம் படித்தா பிரச்சனை வராது. இலக்கியம் மனுஷனாக இருக்கும். மனுஷன் செம்மைப்படுத்தும், சண்டை வராது. அரோகரா சொல்ல வேண்டிய இடத்துல போய் ஜெய் ஸ்ரீராம்ன்றேன். ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வேண்டிய இடத்துல அரோகரா சொல்ல விடுவானா? கொஞ்சம் யோசி. சொன்னா விடுவானா? கொஞ்சம் யோசி. கொஞ்சம் என்னமோ நடக்குது. சரி இருக்கட்டும். சாமி கும்பிடுங்க, வேணாம்னு சொல்லல. கும்பிட்றேன் சாமின்னு சொல்லாதீங்க. சாமி கும்பிடு. உங்களுக்கு என்ன கோயில் நான் 8 வருஷம் ஆயிரம் போகிறேன். 8 வருஷம் ஆயிரம் போனேன். நான் சாமி கும்பிட்றேன். நான் சாமி கும்பிடுவேன். இந்த திண்டு இஷ்டம் வந்திருக்கேன். காலையில் சாமி கும்பிடு. திருவாசம் பாடுவேன். காலையில் எந்திரிச்சு சொல்லி பாடுவேன். ஈஸ்வரடி போற்றி, எந்தேடி போற்றி, தேசரடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேரடி போற்றி, மாயப்பரப்பு முன்னாடி போற்றி, சீரார் வந்தரை தேவரடி போற்றி, ஆறாத இன்பவர்கள் மலை போற்றி, சிவனவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவனர்களாலே அவன் தான். என்ன வரி பாருங்க. அவன் பெர்மிஷன் கொடுக்கணுமா? இல்லாட்டி எழுத முடியாது நாளில். வல்லார் சொல்றாருமா, எல்லா பெயரும் அவன் பேரே, எல்லா பெயரும் அவன் பேரே. இல்லைன்னு சொல்றேன். அது 50 தானே. என்ன போட எவ்வளவு வந்த எல்லா பேரும் 50 தானே. ஈசன்றியா 50, கிறிஸ்தன்றியா 50 தானே, ஏசன்றியா 50 தான். இது வல்லான்றியா, அவர் புத்தர்றியா, அவனர்றியா, சீக்கிய மாதிரி என்னத்தை வாங்கிட்டு வைக்க 50 தானே. இல்லைப்பா, அதெல்லாம் அப்படிலாம் ஒருத்தருக்குல்ல. 50 தானே. அவன்டா கல்லினர் தேரைக்கும் கற்புயிர் உயிருக்கும் கண்ணளிக்கும் கண்ணே. நான் பார்த்தீங்களா பிரம்மாண்டம். அதெல்லாம் இலக்கியம் படிக்கணுங்க. இலக்கியம் படிக்கணும். அது நான் ஆரம்பத்தில் அதுக்கு ஒரு தரம் போட்டேன். வாரியாரையும் படி, பெரியாரையும் படி, ரெண்டையும் படி. வேணாம் இருந்தால் நமக்கு ஆகாதால் விட்டுறாத. அப்படி எதுக்குடா இந்த வேலையை செஞ்சான்னு படிங்க. தெரியும் எதுக்கு இந்த வேலையை செஞ்சான்னு படிங்க. இப்போ கண்களவு கொள்ளும் செல்வம் காதலி செவ்வாய் மண்டுறது எவ்வளோ பெரிய விஷயம். கண்ணு செய்யுங்க, அவ்வளோ வேலை. கண்ணுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. கண் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணும். பெரிய பிரமாண்டமான வேலையை பண்ணிவிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக காதல் எப்படிப்பட்டது இவங்க எல்லாருக்கும் வராதுங்க. இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாருக்கும் வராதுங்க. எல்லாருக்கும் வரும். ஆனால் என்ன வரும் வராதுன்ற மாதிரி பழைய படத்தில் மாதிரி இல்லை. வரும், வந்துட்டு போயிடும். இன்பம் என்பது தானமர்ந்து வரும், எல்லா உயிர்க்கும் மேவற்றாகும். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் காதல் என்பது பொது. இல்லைன்னா அந்த இனம் தலைக்காது. என் தந்தைக்கும் என் தாய்க்கும் ஏற்பட்ட காதல் தான் என்னை இந்த உலகத்தில் கொண்டு வந்து சேர்த்தது. அவங்க எனக்கு பேர் வச்சு நெத்தில திண்ணில பூசி கும்பிடுறாண்டா. ஏன் கும்பிட்டேன்? ஒருவேளை நான் ஆஸ்பத்திரியில் பிறந்து பக்கத்துக்கு ரோசமா பிபி படுத்துருந்து அந்த அம்மாவுக்கு பிறந்த ஒரு குழந்தை பக்கத்தில் இருந்து எனக்கு ஒரு அம்மாவுக்கு கருத்தமாக இருக்க ஒரு பிள்ளை வந்து 2 தூக்கி கொண்டு போய் நர்ஸு குளிப்பாட்டு போகுது. கரண்ட் கட்டாகி குழந்தைய மாற்றிக்கு வந்து என்ன போட்டு போய் அங்கே ரோசமா வீட்டை போட்டு ரோசமா வீட்டை பிறந்த குழந்தைய இங்கே போட்டுருந்தாங்க. அவர் குருவராக வந்திருப்பார். நான் வந்து இப்ராஹிமா வந்திருப்பேன். 2 பேரையும் கூட்டி போய் என்ன கொண்டு போய் சுனத்து பண்ணி பள்ளிவாசலில் கூட்டி போய் தொப்பியை தலையில் வச்சு நமாஸ் பண்ணுறாங்க பையன். நான் நமாஸ் பண்ணி லாயிலாக இல்லைலாது பூமராக ஃபுல்லாகுன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். இவரை கூட்டி போய் பள்ளிவாசல் இப்போ கோயிலில் வச்சு நின்று சொல்கிறா இது திருப்பூர் சொல்கிறார் சொல்லிட்டு நினைத்ததை தலை தவறாமல் நினைத்த புத்திகளை புரியாமல் கடத்த தத்துவம் தெளியாமல் தைத்த நித்தி சாராயே மனிதர பத்திரம கழியணும் வைத்த முத்தமிழை பெரியோனே செடித்த முத்திரை சிறியோனே திருத்தணிப்பதில் பெருமானேன்னு சொல்லிட்டு வந்திருப்போம். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்டா, நாங்கள் இவ்வளோ பேசுகிறோம்ல, இந்த மல்லுக்கடிகள் இளைஞரை கூப்பிட்டு கேளுங்க. உங்கள் வேலை உனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாதுச்சுக்கலாம். உங்கள் திருவாசம் உனக்கு தெரியுமா தெரியாதுச்சுக்கலாம். உங்கள் திருவருப்பா தெரியுமா தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும், எனக்கு அது தெரியும். என்ன தெரியும் உனக்கு? நான் ஐயப்ப கோயிலுக்கு தான் தம்பி போகிறாரு. நான் 8 வருஷம் போயிருக்கேன். பாவர் மசீதி போய் அங்கே அவர் பாவர் இருக்கார். பாவர் சாமி விசா கொடுக்குறது ஐயப்ப கோயிலுக்கு போய் இப்போ போக முடியாது. நான் போய் அவர் விசா கொடுக்குறேன். போட்டு அவர் வந்துருச்சு. இப்படி திடீர் கையில் கொடுத்து ரைட் வந்துட்டியா, சரி நீ போனாப்பா போ போயிட்டு வா அப்படி சொன்னாதான் நான் போக முடியும். அதுக்கு பிறகு நான் புதுமேடு பாதையில் போகலாம். முதல்ல போனால் அங்கே விசா வாங்கி வச்சுக்கிறது. அந்த விசா வந்து எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் செய்யும். அப்படியே விசா கொடுக்குறாங்க. ஒரு தடவை வாங்கிட்டோம்னா அந்த விசா சாகிற வரைக்கும் போயிட்டே இருக்கலாம். மாறி போச்சுலாம் சொல்ல மாட்டேன். அமெரிக்காரி மாதிரி விசாவை மாற்றுக்கலாம் சொல்ல மாட்டேன். இங்கே பாவர் ஒரு விசா கொடுத்துட்டாட்டா எப்போ வேணாலும் போகலாம். எப்படி ஒரு நல்லிணக்கத்தை சொல்லிக் கொடுத்த பூமி இது. எங்கள் அம்மா சத்தியமாக சொல்கிறது விளையாட்டு இல்லைங்க. சொல்லணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, பெற்றவர்கள் சொல்லிக் கொடுங்க, ஆசிரியர்களும் சொல்லிக் கொடுங்க. எங்கள் அம்மா காலையில் கோம்பாய் என் சொந்த ஊர். அந்த கன்னியாகுமரி கோயில் முன்னாடி பஸ் ஏறுவா. பஸ் அப்படி மூவ் ஆகும்.
கடவுளை காப்பாற்று கையால் நல்ல சொல்லிக் கொடு, என் பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க கொடு. உடனே வேண்டுதல். கொஞ்சம் தள்ளி ரங்கநாதர் கோயில் அதே வேண்டுதல். முருகன் கோயில் அதே வேண்டுதல். நல்லொன்னே பள்ளிவாசல் கடவுளை காப்பாற்று கையாளுக்கு நல்லா சொல்லிக் கொடு, என் பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க கொடு. கொஞ்சம் தள்ளி வந்தான் சர்ச்சு கடவுளை காப்பாற்று கையாளுக்கு நல்லா சொல்லிக் கொடு, என் பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க கொடு. அது வித்தியாசம் தெரியுங்க. பள்ளிக்கூடம் போகாதவங்க அறியாமை ஆராதித்தது அறிவு சிவன் கோயில் ரங்கநாதர் கோயில் பள்ளிவாசல் கம்மன் எதுக்கு? அறியாமை ஆராதிக்கும் அறிவு ஆராய்ச்சி செய்யும். அறிவு ஆராய்ச்சி உணர்ந்தாலே அவன் தாழ் வழங்கினா போய் விழுந்து கேட்போம். உன்னை பெர்மிஷன் கொடுத்தா தாண்டா நான் உன்னை உள்ளே விடுங்க. நீ நினைச்ச நேரத்துக்குலாம் கோயிலுக்கு வர முடியாது. ஏன்னா இத்தனை நாள் நினைச்சு நான் இந்த ஐயப்ப கோயிலுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்குறது அந்த தடவை அந்த ரங்கநாதர் கோயிலில் போயிருந்தேன். ரங்கநாதர் கோயிலுக்கு நான் போனது இல்லைங்க. பாளையத்தை போனதில்லை. நீ போனவன்ட்டு போகிறேன் கரெக்டாக உள்ள கிட்டத்தில் போகிற பூசரி கடை வச்சாத்துறாரு. அனுமதி இல்லை, அனுமதி இல்லை. இன்னைக்கு உனக்கு பெர்மிஷன் இல்லைடா, போயிட்டு வா, நாளைக்கு வா, இன்னைக்கு வா, 2 மூணு கழிச்சு வா, எப்போ வரைய அன்னைக்கு வா, அன்னைக்கு திறந்து தான் அவன் பார்த்து போ. இந்த சிந்தனையில் இலக்கியம் சொல்லித் தரணும், இந்த அனுபவத்தை சொல்லித் தரணும், இந்த ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும். சமூகம் நமக்கு இலக்கியம் சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னது? இந்த சமுதாயம் நமக்கு பெரிய விஷயம் என்னது? மனித மேம்பாடு இல்லையா? மனித மேம்பாடு, மனித நேயம். வள்ளுவன் ஒரு வார்த்தை சொல்றாங்க, அறிவினால் ஆகுவது. அறிவு பெரிய என்ன பெரிய எவ்வளவு பெரிய அறிவா இருக்கிறாங்க. அறிவினால் ஆகுவது உண்டோ? பிரிதின் நோய் போய் பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றால் கடை. மற்றவன் வர்ற துன்பத்தை ஓன் துன்பமா நீ நினைக்கலன்னு சொன்னா நீ படிச்ச படிப்புல பிரயோசனமே இல்லடா. தான் பெற்ற அறிவை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பெரிய வேலையை செஞ்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்து பாரதி எழுதி மையத்தை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகிட்ட நெருங்கி நடத்திக்கிட்டு இருக்காரு. 40 வருஷம் பிரம்மாண்டமாக நடத்தி இவ்வளவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் அப்புறம் வாங்கி அது பரிசு கொடுத்து அதை சரிசிறந்த நூல்களை தேர்ந்தெடுத்து அவங்கள அப்புறம் ஊக்குவிச்சு படைப்பாளர்களை உருவாக்கி இது அவர் நினைச்சிருந்தா நான் மட்டும் பெரிய ஆனா போதுப்பா, என்னைய மட்டும் இது பண்ண போதுப்பா அது நினைச்சிருக்கலாம். இலக்கியம் இல்லை, அந்த எண்ணம் வளரணும், எல்லாருக்கும் வரணும். அதுக்கு இலக்கியம் பிடிக்குது. அதில் சொன்னார், காதலை பற்றி சொன்னார். இன்பம் என்பது தானமதும் எல்லா உயிருக்குமே வச்சாகும். ஆனால் அது வந்துட்டு சிலருக்கு போய் சிலருக்கு பற்றி பிடித்துக் கொள்ளும், சிலர் பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. அந்த பற்றி பிடித்துக் கொண்டவர்கள் தான் வரலாற்றில் இடம்பெறுகிறார்கள், வரலாற்றில் போற்றப்படுகிறார்கள், வரலாற்றில் நிற்கிறார்கள், இன்றைக்கும் பேசப்படுகிறார்கள். காதல் ஒரு வித்தியாசமான ஒரு விளையாட்டு. தோற்பவர்கள் மட்டுமே இறங்கி விளையாடக்கூடிய ஒரு அற்புதமான விளையாட்டு. தோற்பவர்கள் மட்டுமே பாராட்டப்படுவார்கள், தோற்பவர்கள் மட்டுமே போற்றப்படுவார்கள், தோற்பவர்கள் மட்டுமே வரலாற்றில் இடம் பிடிப்பார்கள். செய்பவர்களுக்கு அந்த வேலையே இல்லை. நீங்க இன்னும் சொல்லுங்க, ரோமியோ ஜூலியட், அம்பியாவை அமராவதி, நம்ம லைலா மஜ்னு, சலீம் அர்கலி எல்லாம் வரிசைப்படுத்திங்க. 400 காதலர்களை பத்தி படம் பிடிச்சாங்க, 2 வால்யூம் போட்டுருக்காரு. படிச்சு பாருங்க, எவனும் சேர்த்து வாழலைங்க, எவனும் சேர்த்து வாழல. அது ஒரு அற்புதமான ஆன்மீக விஷயம். அது என்னது? அது இந்த சொன்ன உடம்போடு உயிரினை நட்புன்னு சொன்ன அந்த விஷயம். அது பார்க்கும்போது அது அப்படி கண் அது சொன்னான். ஒரு ஆள் தொழுதுட்டு போனாரா, ஒரு ஆள் தொழுதுட்டு இருந்தார் பாலகத்தில், ஒருத்தர் கடந்து போனான். கடந்து போகும்போது இவன் பைத்தியம் முடிச்சிச்சு. அது பேர் கயசு, ஆனால் அவனுக்கு மஜ்னூன் பேர் ஆகிடுச்சு. பைத்தியக்காரன்னு அர்த்தம் மஜ்னூன் பாரசீகத்தில். போகிறேன், இது தொழுது நிமித்து பார்த்து, இல்லை முட்டாளே, இங்கே ஒரு இறைவனை அப்படி தொழுது கொண்டிருப்பது தெரியும் இல்லையா, என்னை கடந்து செல்கிறாயே அப்படின்னு அவன் சொன்னான். ஐயா, இதை மன்னித்து விடுங்கள், நான் என் காதலியில் தெளிவாக சென்ற காரணத்தினால் உங்களை கவனிக்க தவறிவிட்டேன். சின்ன வார்த்தைகளாக என் காதலியில் தெளிவாக சென்ற காரணத்தினால் உங்களை கவனிக்க தவறிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி முடிச்சுட்டு கீழே அப்துல் ரஹ்மான் எழுதாரு, இந்த லட்சணத்தில் இறைவனை நோக்கி தொழுது கொண்டிருந்தவன் சென்றவனை கவனித்திருக்கிறான், காதலை நினைத்துக் கொண்டு சென்றவன் எதையும் கவனிக்கவில்லை என்று எழுதினார். இது காதல் எழுதினார், கடவுள் எழுதினார். காதல் என்று சொன்னால் உலகத்தினுடைய இயக்கம் இல்லை, காதல் இல்லைன்னா உலகம் இல்லை. ஆதாம் ஏவாள் என்று ஆதாம் ஹவ்வா 2 பேர், 2 ஜீவன்கள் இல்லைங்க, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. எதை செய்யாதன்னு சொன்னாலும் அதை நம்ம செய்யற பார்க்க முடியும். இதை சாப்பிடாத சாப்பிட்டோம், நம்ம சாப்பிட்டோன்னே 2 பேருக்கும் ஓடி சென்று இளைஞர்களால் தன்னை அப்படி தன்னை ஆண் என்றும் பெண் என்றும் உணர்ந்தாலும் ஓடி சென்று இளைஞர்களால் மூடிக்கொள்ள தலைப்பட்டார்கள். வந்தாங்க, வெளியே வந்தாங்க.
அந்த பார்த்து ஒருத்தர் பயந்தாங்க. பிறகு உலகத்தினுடைய உற்பத்தி தொடங்கியது. அது பிறகு நம்மளாம் வந்தோம், ஒரு தாய் மக்கள் எல்லாமே. சரியா? அப்போ இந்த உலகத்தினுடைய இயக்கம் எப்பொழுது நின்று போகும்னு சொன்னால், என்னைக்கு இந்த உலகத்தில் காதல் இல்லாமல் போகுதோ அப்போ நின்று போகும். அதை வள்ளுவர் ரொம்ப தெளிவாக சொன்னான். இந்த உலகத்தில் எல்லாமே எல்லாம் பக்தி இலக்கியத்தில் காதலை பற்றி திருநாவுக்கரசர் பேசுகிறத கூட உலகத்தில் எவனும் பேசுறது, அவர் பேசுகிற மாதிரி எவனும் பேசுறது. லைலா எழுதிட்டுப்பா, அவன் லைலா 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 லைலான்னு எழுதிட்டுப்பா. கீழே வந்து கயஸ் என்ன செய்வான், கீழே கயஸ்ன்னு எழுதியான். அவன் என்ன செய்வான், லைலா என்ன செய்வான், இந்த கயஸ் என்ற பேரை அழிப்பான். அழிச்சொன்னே சொல்லுவான், ஏன் கயஸ் என்ற பேரை அழித்தாய், உனக்கு பிடிக்க முடியாது. இல்லை இல்லை, லைலா என்றாலே கயஸ் என்றவராக இருக்கும். லைலா என்றாலே கயஸ் என்ன விஷயம் அது. அவனுக்கு பிச்சியானால் அன்னையும் அத்தனையும் அன்றே நினைத்தால் தன்னை மறந்தால் தன்னாமும் கெட்டாங்க. யார் சொல்லுவா? 20 வயசு கிழவன் சொன்னாங்க திருநாவுக்கரசர். உன் பேரை கேட்டா காதலின் பேரை சொல்றது, காதலிட்ட போய் அவன் பேர் என்ன கேட்டா காதலி பேரை சொல்றது. அந்த காதல் வரும். அப்படி வர அந்த மயக்கத்தை பார்த்தீங்கன்னா, அந்த மயக்கத்தை நீங்க உலகத்தில் இவ்வளவு சுருக்கமா ஒன்னே முக்காலடியில இவ்வளவு பிரம்மாண்டமா வள்ளுவரை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. அது காமத்துப்பான் காதலான கண்ணை உள்ள அப்படி பார்க்கறது. அவர் சிறக்கன் சிறக்கணித்தார் போட வேணும் என்னென்ன அத்துப்படிங்க. இதில் பெரிய வேடிக்கை என்னன்னா, அவரை சமண சமயத்தை சேர்ந்தவன் சொல்லுவாங்க. சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் ஒருபோதும் காதல் பாடல் பாடக்கூடாது. சீவசிந்தாமணி பாடினார் திருத்தக்கத்தவர். பாடினதுக்கு அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு, நீ சமண துறவியே இல்லைடா, நீ சமையல் நீக்கிறோம்டாட்டாங்க. அப்புறம் நான் என்னையா செய்யணும், இவ்வளோ நல்ல பாட்டு, பிரம்மாண்டமான பாட்டு, சீவசிந்தாமணி படிங்க, பிரம்மாண்டமாக இருக்கும். இதை போய் படிச்சுக்கிருக்க எழுதிட்ட நீ பூரா காதல், பூரா 8 பகுதியுமே காணும்டா, நான் எழுத முடியாது போடா, நீ நீ சிக்கலை மாட்டிக்கிட்டா வேணாம். அப்புறம் நான் என்ன செய்யணும், நரிவிருத்தம் பாடினேன். அதுக்காக முழுக்க முழுக்க சமண தத்துவங்களை பற்றி பேசினேன். நரிவிருத்தம் பாடின பிறகு இல்லை இந்த ஆள் சமணந்தேன் நாங்கள் ஒத்துக்கிறோம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இவர் வந்து அதை பற்றில கவலைப்படல. நீ என்ன சமணன்னு சொன்னால் சொல்லு, கிறிஸ்தவன் சொன்னால் சொல்லிக்க, இஸ்லாமியன் சொன்னால் சொல்லிக்க, சைவம் சொல்லிக்க, வைணவம் சொல்லிக்க, என்ன மதம்னான்னு சொல்லிக்கடா. நான் மனுஷன்டா, மனுஷனாகத்தான்டா இருக்கேன். அதனாலடா அறம் சொன்னேன். அந்த அறத்தின்படி பொருள் வரணும்டா. அந்த அறத்தின்படி தான்டா இன்பமும் நிகழணும், காமமும் நிகழணும். அதுதான்டா என்னுடைய திருக்குறள்னு சொல்லிட்டு சொன்ன அந்த திருக்குறளை பேசுவதற்கு ஒரு அருமையான மேடையை வைத்து நல்ல படித்த அறிஞர்களை வைத்து கேட்க வைத்த பெருமை எங்களுடைய பாரதி கவிதை வைத்து சேர்ந்த நண்பன் தம்பி. என்னுடைய நான் தம்பிக்குமே அவர் எனக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிட்டாரு. ஆனால் நான் அப்போ இருந்து அவர்கள் தம்பின்னு சொல்லி கண்ணன் ரொம்ப அழகான பேச்சார், ரொம்ப ஆற்றலுக்கான ஒரு பேச்சு, ரொம்ப பிரமாதம் பேசுவார். ரொம்ப அழகான ஒரு பேச்சை பேசக்கூடிய என்னுடைய தம்பி கண்ணன் வந்திருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய மாணவர்கள்லாம் அங்கே வந்திருக்காங்க. என்னுடைய தம்பி முரளி வந்திருக்காரு, கையில் குழந்தையோட வந்திருக்காரு. அதே மாதிரி தம்பி கணியில் வந்திருக்காரு. ரொம்ப அதெல்லாம் படிக்கிற காலத்தில் ரொம்ப ஈரோவாக இருக்க முடியுங்க. தங்கச்சி என் பொண்ணு அங்கே இருக்கண்டி மாமா மாமாண்ட அப்படி அன்போடு பேசுகிற பிள்ளை, பெரிய கெட்டிக்கார பிள்ளை, ரொம்ப அற்புதமாக மேடையில் பேசக்கூடிய பிள்ளை. அது மாதிரி நிறைய அறிஞர்கள் எல்லோருடைய பேரும் தெரியும். சொல்லணும்னு சொன்னால் அது நல்ல அருமையாயிடும். அதனால் நம்ம காலத்தில் வீட்டுக்கு போகணும் வாங்க சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப இந்த ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். வந்து எவ்வளோ ஒரு கெட்டிக்காரங்க கட்டி பிடிக்கிறத விட எப்படி கட்டி பிடிக்கணும்னு சொன்னாங்க. உலகத்தில் சங்கலிகத்தில் எங்கேயுமே இல்லை. கட்டி பிடிக்கணும்னா காற்று வந்து முட்டி பார்த்துட்டு திருப்பி போயிடணுமா. கட்டி பிடிக்கும் போது ரெண்டு வந்து முட்டி முட்டி பார்த்துட்டு போயிடணுமா. வீடும் இருவருக்கு இனிதே வழியடை போட முயற்கு. அதே மாதிரி கலவியும் அந்த நேயக்கல்வி மயக்கத்தில் நிகழ்ந்த மொழியை கிளியுரைப்ப வாயை புதைக்கும் மடநல்லில் வங்கக்கவாடம் திரும்பின்னு சொல்லி கல்வியை கொள்ள பாடுவோம். நீங்கள் எல்லா இலக்கியத்தையும் எடுத்து பாருங்க. சங்க இலக்கியத்தில் தொடங்கி எல்லாமே கம்பராமாயணம் வரைக்கும் எல்லாமே அதுக்குள்ள கிடக்கும், திருக்குறள் கிடக்கும். நற்றினையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தை இருந்து நட்டவ கொடுப்பிலும் நஞ்சு முன்பர் நன்னினாகரின்றதும் அதை அப்படியே வள்ளுவர் தூக்கி வச்சிருப்பாரு. இல்லை இவர் தூக்கி வச்சிருக்காரு, அவர் தூக்கி வச்சிருக்காரு தெரியாது. பயக்கட்டும் நஞ்சும் நகைவர் நைத்தக்க நாகரி வருவார். ரெண்டு ஒன்று தானே. முன்னாடி இருந்து ஊற்றி கொடுக்குறது கசப்பாக தான் குடிச்சிடணும் அப்படின்னு நற்றினை சொல்லுது. பயக்கட்டும் நஞ்சும் நகைவர் நைத்தக்க நாகரி வரும்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. ரெண்டு ஒன்று தானே. ஏன்னா விஷத்தை ஊற்றி கொடுத்தா குடிச்சிருக்குமா சார், நண்பன் கொடுத்தா நல்ல நண்பன் கொடுக்க மாட்டேன், அதை குடிச்சு செத்து போல. அதுக்கு தான் அர்த்தம். அது கொடுக்க மாட்டேன், அதை குடிச்சு செத்து போய். அப்ப அந்த மாதிரி அந்த நட்பு என்பதை காதலில் கொண்டு வந்து சேர்த்த பெருமை அது திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய நட்பு தான் மிகச்சிறந்த நட்பு என்று சொல்லி வள்ளுவன் மிக அழகான காமத்துப்பாலை படம் பிடித்து காட்டுகிறான், காட்சிப்படுத்தி காட்டுகிறான்.
அதை எல்லோரும் படித்து உணருங்கள். ஏன்னு சொன்னால் படித்து தெரிகிற விஷயம் இல்லை, அது படித்து உணர வேண்டிய விஷயம். இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.